ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தைபல புரிய வைத்த வித்தகனே சத்குருவே, விண்ணவரும் வியந்தி நிற்கும் வித்தையை எமக்களித்து கண் போல காத்து நிற்கும் குருவே போற்றி போற்றி. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த தர்மசஸ்தா ஜோதிட வித்யாலயத்தின் நிறுவனர் டாக்டர் மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும் இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் முத்துப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சிவனாதேவி மேடம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த யூடியூப் மூலமாகவும் ஆன்லைன்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இது முதல் உரை, அதனால சிறு தயக்கங்களோடு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏதாவது குறைகள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போ எனக்கு இன்னைக்கு என்னன்னா, குழந்தை பேருவை பாதிக்கக்கூடிய காரணிகளும் அதற்கான பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்புல தான் பேச வந்திருக்கிறேன். பொதுவா பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வந்தாலே அதுல ஒரு 25% மேல குழந்தை பேரை பத்தி தான் அதிகமா கேட்கறாங்க. அதுல அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம போயிருது, ஒரு சிலருக்கு அபார்ஷன் ஆகிக்கிட்டே போகுது, ஒரு சிலர் குழந்தை குறை பிரசவத்துல இருக்குது, ஒரு சிலருக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைகளால தொந்தரவு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல அதை பத்தின ஆராய்ச்சி பண்ணும்போது தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட முடிஞ்சிச்சு. அதை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். அதுல முதல் விஷயம் பாத்தீங்கன்னா திதி சூன்யம். இந்த திதி அப்படின்னு சொன்னா முன்னோர்களின் ஆசின்னு சொல்லுவோம். திதி சூன்ய ராசின்னு சொன்னோம்னா முன்னோர்களின் ஆசி இல்லாத பாவகம் சொல்லுவோம். மொத்தம் 14 வளர்பிறை திதிகள் 14 திதிகள் இருக்குது, தேய்பிரையில 14 திதிகள் இருக்குது, அமாவாசை பௌர்ணமி மொத்தம் சேர்த்து 30 திதிகள் இருக்குது. இதுல நம்ம பிரதமையிலிருந்து சதுர்த்தசி திதி வரைக்கும் ஒரே பேர் தான் வளர்பிறைக்கும் தேய்பிரைக்கும் யூஸ் பண்றதுனால அந்த திதிகள் 14 திதிகளுக்குமே ஒரே மாதிரியான ராசிகள் தான் திதி சூன்யத்துல வருது. இதுல பாத்தீங்கன்னா பிரதமையில திரையோதசி திதி வரைக்கும் ரெண்டு ராசிகள் திதி சூன்யத்துல விழுறது. சதுர்த்தசி திதிக்கு மட்டும் என்னன்னா மிதுனம் கன்னி தனுசு மீனம் சொல்லி 4 ராசிகள் திதி சூன்யத்துல விழுது. இப்போ இந்த மாதிரி ஒரு சில எல்லாருமே கண்டிப்பா ஒவ்வொரு திதிகள்ல பிறந்திருப்போம். அந்த திதியில பிறந்திருக்கும் போது அவங்களுக்கு 5ஆம் பாவகமோ இல்ல 5ஆம் பாவக அதிபதியோ இல்ல குரு பகவானோ திதி சூன்யத்தின் ராசியில விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த குழந்தை பேரை குழந்தை பேர் பாதிப்பு அடைகிறது. அவங்க குழந்தை பாக்கியம் இல்லாமலே போய்கிட்டு இருக்குது. இதுல அதுக்கு ஒரு உதாரணமா சொல்ல போனா, என்னுடைய நண்பர் கூட அவங்களுக்கு ஒரு கன்னி லக்னம், அவங்களுக்கு அவங்க பாத்தீங்கன்னா சதுர்த்தி திதியில பிறந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ரிஷபமும் கும்பமும் திதி சூன்யத்துல விழுது. இப்போ அவங்களுக்கு ரிஷப ராசியில சூரியன், புதன், குரு 3 கிரகங்கள் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா குரு பகவான் புத்திர காரகர் திதி சூன்யத்துல விழுந்துட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதியும் 7 குடையவனுமான அதாவது லக்னாதிபதி புதன், 7ஆம் அதிபதியும் குருவும் சேர்ந்துதான் திதி சூன்யத்துல விழுந்திருக்கிறதுனால இவங்களுக்கு புத்திர பாக்கியம் இது வரைக்கும் இல்லை. அதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம். அந்த பரிகாரத்தை லாஸ்டா சொல்றேன். அடுத்து இன்னொரு ஜாதகம் பாத்தீங்கன்னா அவங்க விருச்சிக லக்னம், அவங்களுக்கு என்னன்னா ஏகாதசி திதியில பிறந்திருந்தாங்க. அவங்களுக்கு தனுசும் மீனமும் திதி சூன்யத்துல விழுந்திருக்குது. இப்படி தனுசு மீனம் சொல்லி 5ஆம் பாவகம் திதி சூன்யத்துல விழுந்ததுனால அவங்களுக்குமே குழந்தை பாக்கியம் ரொம்ப தாமதமா போய்கிட்டே இருக்குது. அவங்களுக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலுமே சக்சஸ் ஆகல. அதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான ஒரு ஜாதகம், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தனுசு ராசி, அவங்களுமே ஏகாதசி திதியில தான் பிறந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு லக்னத்துல சந்திரன் புதன் இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமா இருக்கிறாரு. நம்ம பொதுவா பார்த்தோம் அப்படின்னா
குரு பலமா இருக்கிறாரு. ஆனா 4ஆம் பாவகத்தை வந்து திதிசூன்யம் பாதிக்கல. 5ஆம் பாவகத்தை வந்து திதிசூன்யம் பாதிக்கல. அதனால வந்து இது பாதிப்பு இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சந்திரனும் குரு பகவான் வந்து பரிவர்த்தனை ஆகுறாரு. அப்படி பரிவர்த்தனை ஆகும்போது பாத்தீங்கன்னா, குரு பகவான் வந்து திதிசூன்ய ராசியில விழுறதுனால, அவங்களுக்குமே வந்து அந்த பாதிப்ப குடுத்துட்டு தான் இருக்குது. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு திதியில பிறந்திருப்பாங்க. அந்த திதிக்கு வந்து உண்டான திதி சூன்ய கோவில்கள் திதிக்கு உண்டான கோவில்கள்ல வந்து போய் பரிகாரம் பண்ணிட்டு, வழிபாடு பண்ணிட்டு வரும்போது, அவங்களுக்கு வந்து அந்த திதி சூன்ய தாக்கம் வந்து குறையுது. அதுபோக இறந்த முன்னோர்களுக்கு வந்து சரியா திதி குடுத்துக்கிட்டு வரணும். அப்படி திதி குடுத்தா மட்டும் தான் இந்த திதி சூன்ய ராசியில வந்து 5ஆம் பாவமோ, இல்ல 5ஆம் பாவ அதிபதியோ வந்து பாதிக்காமல் இருக்கும். இது இந்த மாதிரி வழிபாடு பண்றதுனால வந்து இவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் உருவாகுது. அதுபோக இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி திதி சூன்யத்துல வந்து பாதிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து அடுத்து வந்து என்ன வேற ஏதாவது பரிகாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி சொன்னா, இவங்க வந்து சஷ்டி திதியில திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில்ல வச்சு வி விரதம் இருந்து, அதிலிருந்து அன்னைக்கு வந்து விரதம் இருந்து அதிலிருந்து சுவாமி வழிபாடு பண்ணிட்டு, அதிலிருந்து 21 நாள் கழித்து வரக்கூடிய பத்திரை கரணத்துல கணவன் மனைவி இணையும்போது வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குது. இது வந்து திதிசூனியம் அடைஞ்சவங்களுக்கான பரிகாரமா எடுத்துக்கலாம் நம்ம வந்து. அடுத்து வந்து என்னன்னா, கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்க பார்க்கலாம். கிரக யுத்தம்னா என்ன அப்படின்னா, ஒளி கிரகங்கள் வந்து சூரியன், சந்திரன் இருக்கிறாங்க. அதே மாதிரி நிழல் கிரகங்கள் வந்து ராகு, கேது இருக்கிறாங்க. இவங்க 4 பேரை தவிர்த்துட்டு குஜாதி ஐவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி பகவான். இந்த 5 பேருக்குள்ளதான் வந்து இந்த கிரக யுத்தமே நடக்கும். அதுல வந்து எப்பவுமே வந்து போட்டியாளர் யாரு அப்படின்னா செவ்வாய் தான். ஏன்னா அவர்தான் தளபதி கிரகமா இருக்கிறாங்க. அதுல இந்த கிரக யுத்தத்துல வந்து 5ஆம் பாவகம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால், அதாவது கிரக யுத்தம்னா செவ்வாய் பகவான் 5ஆம் அதிபதி செவ்வாய் இருக்கிற டிகிரிக்கு அதிகமான டிகிரில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கிரக யுத்தத்துல வந்து 5ஆம் அதிபதி அந்த அந்த கிரகம் வந்து ஜெயிச்சதா அர்த்தம். அதே இது வந்து அந்த செவ்வாய் டிகிரி இருக்கிற டிகிரிக்கு கம்மியான டிகிரில இருந்துச்சுன்னா, அந்த அந்த கிரகம் வந்து தோல்வியுற்றதா வந்து கருதுகிறோம். இதுல வந்து கிரக யுத்தத்துல வந்து 5ஆம் அதிபதியோ 5ஆம் அதிபதி தோல்வியுற்றால் அவங்களுக்கு வந்து எவ்வளவுதான் மருத்துவ டெஸ்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம இந்த கிரக யுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். இந்த மாதிரி வந்து உங்க எல்லாருக்குமே நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கலாம். நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வருவாங்க. நாங்க வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம். எங்களுக்கு வந்து எனக்கு கணவனுக்கும் இருந்தாலும் சரிதான், என்னுடைய ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்குமே வந்து எந்த உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனாலுமே எங்களுக்கு ஏன் குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டு வருவாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த கிரக யுத்தம்ங்கிற ஒரு விஷயத்த வந்து உன்னிப்பா கவனிச்சு பார்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து இந்த கிரக யுத்தத்தினால தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து எந்த பரிகாரம் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து மர வழிபாடு, அதாவது ஸ்தல விருட்ச வழிபாடு, இல்லன்னா மரத்தோடு இருக்கக்கூடிய தெய்வத்த வந்து வழிபாடு பண்ணும்போது, இவங்களுக்கு வந்து இந்த கிரக யுத்தத்துல தோல்வியுற்ற அ ப அந்த தொந்தரவு வந்து சரியாகி, இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சூழல் உருவாகுது. இது வந்து என்னோட அனுபவத்திலயுமே நான் ஒரு சில கிளையன்ட்களுக்கு சொல்லி, அவங்களுக்கு வந்து சக்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, பாவகத்திரி யோகம்னு சொல்லி ஒரு இது இருக்குது. பாவகத்திரி யோகம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, ஒரு ஜா ஒரு பாவகத்துக்கு முன், பின் ராசிகள் வந்து பாவ கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அ அந்த அந்த கிரகம் ராசி வந்து பாவகத்திரி யோகத்துல விழுந்திருக்குன்னு அர்த்தம். இதுல லக்னாதிபதி அல்ல உதாரணத்துக்கு லக்னம் பாவகத்திரி யோகத்துல விழுந்துச்சுன்னா, நான் பிறந்ததே வேஸ்ட்டு. எனக்கு என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்களா அவங்கள அறியாமலே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதே போல தான் 5ஆம் அதிபதி வந்து ஒருத்தங்களுக்கு வந்து பாவகத்திரி யோகத்துல விழுந்திருந்தாலோ, அல்லது 5ஆம் பாவகம் பாவகத்திரி யோகத்துல விழுந்திருந்தாலோ, இவங்களுக்கு வந்து அ நார்மலான சைல்டு கிடையாது. அப்படி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா, அந்த குழந்தைகள் வந்து அற்ப ஆயுள்ல இறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது போக அந்த குழந்தை வந்து அல்லது அந்த குழந்தை வந்து பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இதுக்கு வந்து
ஒரு இதுக்கு வந்து என்னன்னா ஒரு பரிகாரமா என்ன பண்ணீங்கன்னா தொண்டு செய்யணும். தொண்டு செய்யறதுன்னா எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குட்டி கதை சொன்னேன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். மகாபாரதத்துல வந்து குந்தி தேவி வந்து மகாபாரதத்துல வந்து குந்தி தேவி வந்து துர்வாச முனிவருக்கு வந்து சேவை செஞ்சுக்கிட்டே வந்திருப்பாங்க. அப்போ அவங்க சேவை செஞ்சதோடைய பலனா துர்வாச முனிவர் வந்து அவங்களுக்கு ஒரு வரம் கொடுத்திருப்பாங்க. என்ன வரம்? ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்திருப்பாங்க. அந்த மந்திரம் என்னன்னா, எந்த தெய்வத்தை நினைச்சு இந்த மந்திரத்தை உபசரிக்கிறீங்களோ, அந்த தெய்வத்தின் மூலமாக, அந்த தெய்வத்தின் உருவமாக ஒரு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை கொடுத்திருப்பாங்க. இது அந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்தி தான் எதிர்காலத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து பாண்டவர்கள் வந்து பெற்றெடுப்பாங்க. இது போலதான் இந்த மாதிரி ஒரு ஜாதகம் நம்மகிட்ட வந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஜாதகத்துல வந்து 5ஆம் அதிபதி இல்ல 5ஆம் பாவகம் வந்து பாவகத்திரி யோகத்துல விழுந்தால் நம்ம வந்து இந்த தொண்டு செய்யறது, அதாவது இல்லாத ஏழைகளுக்கோ இல்லைன்னா அனாதை ஆசிரமங்களுக்கோ போய் தொண்டு செய்வதன் மூலமா வந்து இந்த மாதிரி குழந்தை பாக்கியத்தை கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பரிகாரத்தை சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 5ல் வந்து இருக்கக்கூடிய பாவ கிரகங்களை பத்தி பார்க்கலாம். இதுல வந்து 5ல் வந்து பாவ கிரகங்கள்னா பொதுவா அதிகமா பாதிக்கக்கூடியது புத்திர பாக்கியத்தை பொறுத்தளவு வந்து என்னன்னா 5ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய சனி பகவானா இருந்தாலும் சரிதான், 5ஆம் பாவத்துல வந்து ராகுவா இருந்தாலும் சரிதான், 5ஆம் இடத்துல கேதுவா இருந்தாலும் சரிதான். இவங்க இருக்கும்போது வந்து குழந்தை பேரை பாதிக்குது. அதுல வந்து 5ஆம் பாவத்துல வந்து சனி பகவான் இருந்தா என்னெல்லாம் நடக்கும்? அதாவது பொதுவா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி விஷயத்த சொல்லிக்கிறேன். அதாவது குழந்தை பாக்கியத்துக்கு வந்து பாவகங்கள் பாத்தீங்கன்னா 2ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 11ஆம் பாவகம். இது போக லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்த்துக்கலாம். லக்னமும் 7ஆம் பாவகத்தையும் சேர்த்துக்கலாம். இதுல நமக்கு வந்து 5ஆம் பாவகத்துல வந்து சனி பகவான் இருந்தால் அவர் வந்து 7ஆம் பாவகத்தை வந்து 3ஆம் பார்வையாகவும், 11ஆம் பாவகத்தை வந்து 7ஆம் பார்வையாகவும், 10ஆம் பார்வையா வந்து 2ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா குழந்தை பேரை குறிக்கக்கூடிய எல்லா பாவகத்தையுமே வந்து சனி பகவான் வந்து சம்பந்தப்பட்டுருவாரு. அப்படி வரும்போது இவங்களுக்கு வந்து குழந்தை பேர் வந்து ரொம்ப தாமதமாகவே போய்கிட்டு இருக்குது. இவங்களுக்கு வந்து என்னன்னா சொந்தத்துல திருமணம் பண்ணக்கூடாது. இவங்க வந்து ஒண்ணு கலப்பு திருமணமாகவோ இல்ல அந்நிய உறவுகள் யாருமே தெரியாத ஒரு புது உறவுகள் வந்து திருமணம் செய்வதனாலதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்படி சொந்தத்துல திருமணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து ரொம்ப ரேர் தான். இதே போலதான் வந்து 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான். ராகு பகவான் எப்பவுமே வந்து தடை செய்ய மாட்டாரு. ஆனா தாமதத்தை கொடுப்பாரு ராகு பகவானும் கேது பகவானும். அவங்க முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப லேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா வந்து இறை வழிபாடும் சித்தர்கள் வழிபாடும் செய்ய 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 வந்து அவங்களுக்குமே வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். 5ல் பொதுவாகவே 5ல் ராகு இருந்தாலே வந்து மருத்துவத்தின் மூலமா தான் குழந்தை. அடுத்து வந்து இதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா குழந்தை பாக்கியம் வந்து அடிக்கடி வந்து அபாசன் ஆகிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு குரு இருக்கக்கூடிய ராசிக்கு அடுத்த ராசியில ராகு பகவான் இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா குரு பகவான் போய் அடுத்த நேரம் தொடர்றது வந்து ராகு பகவானை தொடர மாதிரியான ஒரு நிலையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்குமே வந்து என்னன்னா அடிக்கடி அபாசன் ஆகிட்டு இருக்குது. அது போக வந்து பெண்கள் ஜாதகத்துல வந்து சந்திரன் ராகு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து என்னன்னா கர்ப்பப்பை வந்து சுருங்கி இருக்கும். இவங்களுக்குமே வந்து குழந்தை பாக்கியம் சார்ந்த தொந்தரவுகள் அதிகமாவே இருக்குது. அடுத்து வந்து ஒரு அடுத்து கரு வளர்ச்சியும் கிரகங்களும் கரு வளர்ச்சியும் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த ஒவ்வொரு மாத கருவுமே வந்து என்னன்னா ஒவ்வொரு கிரகங்கள் வந்து ஆளுமை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுல வந்து முதல் மாத கரு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து சுக்கிர பகவான் வந்து அதிபதியே ஆகிறாரு. ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலே அவங்களுக்கு வந்து குழந்தையே வேண்டாம், குழந்தை எதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மனநிலையிலே இருப்பாங்க. அதே மாதிரி 2வது மாத கருவிற்கு வந்து செவ்வாய் பகவான் அதிபதி ஆகிறாரு. ஒரு சில ஜாதகங்கள்ல பாத்தீங்கன்னா
செவ்வாய் பகவான் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து 2வது மாத கரு வந்து கொஞ்சம் தொந்தரவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உதாரணமா சொல்ல போனா ஒரு ஒரு ஜாதகத்துல வந்து செவ்வாய் வந்து நீசமா இருந்தால் வந்து அவங்களுக்கு வந்து 2வது மாத கரு வந்து தொந்தரவுக்குள்ளதான் இருக்கும். இது இப்போ இந்த கிரகங்களும் கருவளர்ச்சியும் சொல்றதுக்கு வந்து அதோட இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா இன்ட்ரோடக்ஷன் சொல்லிக்கிறேன். கிரகங்களும் கருவளர்ச்சியும் அப்படின்னு சொன்னா நம்ம ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகங்களும் வந்து ஒவ்வொரு மாத கருவிற்கு வந்து அதிபதி ஆகுறாங்க. நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் வந்து பலவீனமா இருக்குதோ அந்த மாத கரு வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்குன்னு அர்த்தம். அதனால வந்து அந்த எந்த கிரகம் பலவீனமா இருக்குதோ அந்த மாத கரு வந்து நம்ம வந்து கவனமா பாத்துக்கணும் அப்படிங்கறதுதான். இதுல வந்து 1வது மாத கரு வந்து சுக்கிரன் வந்து அதிபதி ஆகிறாரு. 2வது மாத கருவிற்கு வந்து செவ்வாய் அதிபதி ஆகிறாரு. 3வது மாத கருவிற்கு வந்து குரு பகவான் அதிபதி ஆகிறாரு. நிறைய பேர் ஜாதகத்துல வந்து 3வது மாசம் வந்து முதல்ல 2 மாசம் டெஸ்ட் பண்ணிருப்பாங்க, ஓகே என்பாங்க. ஆனா வந்து 3வது மாசம் வந்து குழந்தை வளர்ச்சி இல்ல அப்படின்னு சொல்லி அபார்ஷன் பண்றதுக்கான சூழல் வரும். அவங்க ஜாதகத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான் கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருப்பாரு. அதனாலதான் வந்து இந்த 3வது மாத கரு வந்து பாதிக்கப்படுது. அதனால வந்து இவங்களுக்கு வந்து 3வது மாசம் நம்ம ஜாதகத்துல பார்த்துட்டு 3வது மாசம் குரு பகவான் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் 3வது மாதம் வந்து ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்லி அனுப்பணும். அடுத்து 4வது மாத கருவிற்கு வந்து சூரியன் அதிபதி ஆகிறாரு. சூரியன் அப்படின்னு சொன்னா நிறைய அதாவது ஐப்பசி மாதம்ல வந்து சூரிய பகவான் வந்து பலவீனமா இருப்பாரு. அதே மாதிரி கிரகண நேரங்கள்லயும் வந்து சூரியன் பலவீனமா இருப்பாரு. அதனால இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு 4வது மாதம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லி அனுப்பணும். அடுத்து 5வது மாத கருவிற்கு பாத்தீங்கன்னா சந்திரன் அதிபதி ஆகிறாரு. 6வது மாத கருவிற்கு வந்து சனி பகவான் அதிபதி ஆகிறாரு. 7வது மாத கருவிற்கு வந்து புதன் பகவான் அதிபதி ஆகிறாரு. இந்த புதன் பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா 7வது மாதம் நிறைய ஜாதகங்களை நம்ம பார்த்திருப்போம். சூரியனும் புதனும் வந்து ஒரே ராசியில தான் இருக்கும். அப்படி ஒரே ராசியில நெருக்கமாக தான் இருக்கும். அப்போ ஒரு சில ஜாதகங்கள் வந்து சூரியன் புதன் வந்து அஸ்தங்கமாகவும் ஆயிருக்கலாம். ஒரு சில ஜாதகங்கள் புதன் வக்ர நிலையில இருக்கலாம். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து 7வது மாதம் வந்து சீமந்தம் பண்ணி பெண்களை வந்து அவங்களுக்கு மனதுக்கு பிடித்த இடத்துக்கு வந்து அனுப்பி விடுறாங்க. அதாவது மனதுக்கு பிடித்தனா அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போய் உட்கார்ந்துடுறாங்க. அதாவது 7வது மாதம் புதன் வந்து புத்திக்கு அதிபதி. மனம் புத்தி பாதிக்கப்பட்டால் வந்து 7வது மாத கரு என்ன சிந்திக்குதோ அதுதான் குழந்தையா வெளியில வரும். அதனாலதான் அந்த 7வது மாதம் வந்து சீமந்தம் பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்கு பிடித்த இடத்துக்கு வந்து பாதுகாப்பா இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து வந்து 8வது மாத கரு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருடைய லக்னாதிபதி தான் வந்து 8வது மாத கருவிற்கு அதிபதி. 9வது மாதத்திற்கு வந்து சந்திர பகவான் அதிபதி. இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை திதியில பிறந்திருப்பாங்க ஒரு சிலர் வந்து. அவங்களுக்கு இந்த 5வது மாத கருவும் டெலிவரியும் வந்து ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அமாவாசை திதியில பிறந்திருந்தாலும் சரி, அதே மாதிரி கோச்சாரத்துல அமாவாசை வரக்கூடிய நாட்கள்லயும் வந்து இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த டயத்துல இவங்களுக்கு வந்து 5வது மாதம் அமாவாசை திதியில பிறந்தவங்களுக்கும் அதுதான் சரி, இல்ல 9ஆம் மாதம் வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது இறப்பு சம்பந்தமான செய்திகளை வந்து சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம் அப்படின்னு சொன்னா அந்த டயத்துல அவங்க அதிர்ச்சியாகி பயம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இஎன்டி ப்ராப்ளம் வரும். அதாவது காது மூக்கு தொண்டை பிரச்சனையோட தான் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதே மாதிரிதான் சனி பகவானும் 6வது மாத கருவுக்கு வந்து சனி பகவான் காரகரா இருந்தாரு. அவங்க சனி பகவானுமே வந்து ஏதாவது ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குமே வந்து 6வது மாசம் வந்து ரொம்ப கவனமா பார்க்கணும். இப்ப இந்த 6வது மாசம் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நிறைய ஜாதகங்களை பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து குறைப்பிரசவமா பிறக்கும். அதாவது 6வது மாசமே டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல சனி பகவான் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா சனி பகவான் பலவீனமான இடத்துல உட்கார்ந்துருக்கும். அதனாலதான் அந்த 6வது மாதமே டெலிவரி ஆகுறது, குறைப்பிரசவத்துல குழந்தை வெளியில வர்றது, இந்த மாதிரி பிரச்சனையோட இருக்கிறாங்க. இதனாலதான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு மாத கருவிற்கும் வந்து அவங்க ஜாதகத்துல எந்த கிரகம் வந்து பலவீனமா இருக்குதோ அந்த கிரகத்திற்கான மாதத்துக்கான கரு வந்து ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டா அந்த குழந்தையை வந்து நல்லபடியா பெற்றெடுப்பாங்க. திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன். 1வது மாதத்திற்கு வந்து சுக்கிர பகவான், 2வது மாதத்திற்கு வந்து செவ்வாய் பகவான், 3ஆம் மாதத்திற்கு வந்து குரு பகவான், 4வது மாதத்திற்கு வந்து சூரியன், 5வது மாதத்திற்கு வந்து சந்திரன், 6வது மாதத்திற்கு வந்து சனி பகவான், 7வது மாதத்திற்கு வந்து 8வது மாதத்திற்கு வந்து 9வது மாதத்திற்கு வந்து 10வது மாதத்திற்கு வந்து 11வது மாதத்திற்கு வந்து 12வது மாதத்திற்கு வந்து 13வது மாதத்திற்கு வந்து 14வது மாதத்திற்கு வந்து 15வது மாதத்திற்கு வந்து 16வது மாதத்திற்கு வந்து 17வது மாதத்திற்கு வந்து 18வது மாதத்திற்கு வந்து 19வது மாதத்திற்கு வந்து 20வது மாதத்திற்கு வந்து 21வது மாதத்திற்கு வந்து 22வது மாதத்திற்கு வந்து 23வது மாதத்திற்கு வந்து 24வது மாதத்திற்கு வந்து 25வது மாதத்திற்கு வந்து 26வது மாதத்திற்கு வந்து 27வது மாதத்திற்கு வந்து 28வது மாதத்திற்கு வந்து 29வது மாதத்திற்கு வந்து 30வது மாதத்திற்கு வந்து 31வது மாதத்திற்கு வந்து 32வது மாதத்திற்கு வந்து 34வது மாதத்திற்கு வந்து 35வது மாதத்திற்கு வந்து 36வது மாதத்திற்கு வந்து 37வது மாதத்திற்கு வந்து 38வது மாதத்திற்கு வந்து 39வது மாதத்திற்கு வந்து 40வது மாதத்திற்கு வந்து 41வது மாதத்திற்கு வந்து 42வது மாதத்திற்கு வந்து 43வது மாதத்திற்கு வந்து 44வது மாதத்திற்கு வந்து 45வது மாதத்திற்கு வந்து 46வது மாத
7வது மாதத்திற்கு வந்து புதன், 8வது மாதத்திற்கு வந்து லக்னாதிபதி, 9வது மாதத்துக்கு வந்து சந்திரன். சரி, இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம வர்றதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு வந்து பேச்சியம்மன் வழிபாடுதான் மிகச்சிறந்த பரிகாரமா இருக்குது. அதாவது குழந்தை குறையில்லாமல் பிறக்கிறதுக்கும், குறையோட பிறந்த குழந்தைகள், அதாவது பேசாத குழந்தைகள் கூட பேச வைக்கக்கூடிய சக்தி வந்து பேச்சியம்மனுக்கு தீபம் போடும்போது வந்து அவங்களுக்கு வந்து அந்த அவங்க அந்த குறைகள்லாம் நிவர்த்தி ஆகுது. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு சில ஜாதகங்கள் வந்து குறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இந்த பேச்சியம்மன் வழிபாடு சொல்றது வந்து ரொம்ப சிறந்த பரிகாரமா இருக்கும். அடுத்து ஒரு ஜாதகத்த நம்ம பார்க்கிறோம். பார்த்துட்டு இப்போ மேல சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்க்கிறோம். ஆனாலுமே நம்ம மருத்துவர்கிட்ட போய் டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளே அவங்களுடைய ஜாதகத்துல வந்து யாருக்கு பிரச்சனை அப்படி சொல்லி டெஸ்ட் பண்றதுக்கான விஷயத்தை தான் பார்க்க போறோம். அதாவது உயிரணு பலம் பலவீனத்தை அறியக்கூடிய விதம் தான். அது வந்து என்னன்னா பீஜஸ்புடம் சேத்திரஸ்புடம் சொல்லிட்டு இருக்குது. இந்த பீஜஸ்புடம் வந்து ஆண்களுக்கு பார்க்கிறது, சேத்திரஸ்புடம் வந்து பெண்களுக்கு பார்க்கிறது. ஒருவருடைய ஜீவன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறது தான் வந்து இந்த ஸ்புடம் கணிக்கிறது. இதுல பீஜம் அப்படின்னு சொல்லி, அதாவது முதல்ல வந்து 2 பேருடைய ஆண் பெண் 2 பேருடைய ஜாதகத்தையுமே வந்து நம்ம டிகிரி படி, அதாவது பாகை முறையில கணிச்சு வச்சுக்கணும். பாகை முறையில கணிச்சு வைக்கும் போது அதுல வந்து ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா சூரியனுடைய டிகிரி, அப்புறம் குரு பகவானுடைய டிகிரி, சுக்கிரனுடைய டிகிரி, இந்த 3 பேருடைய டிகிரியையும் கூட்டி வரக்கூடிய எண்ணிக்கை வந்து 360 டிகிரிக்கு மேல வந்துருச்சு அப்படின்னா 360ஆல மைனஸ் பண்ணி வரக்கூடிய டிகிரியை வந்து எந்த ராசியில விழுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி எந்த அம்சத்துல விழுதுன்னு பார்க்கணும். அந்த ராசி ஆண் ராசியாகவும் அம்சம் பெண் ஆண் அம்சமாகவும் ஆண் ராசியுடைய அம்சமாகவும் விழுந்தால் அந்த ஜாதகர் வந்து முழுக்க முழுக்க ஆண்மைத்தன்மையுடன் இருக்கிறார், அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள 100% நல்ல தகுதியுடன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்லிடலாம். இதே ஆண் ராசி பெண் அம்சமா இருந்துச்சுன்னா வழிபாட்டு மூலமாகவும் இல்லைன்னா வழிபாட்டு மூலமாகவும் அல்லது மருத்துவத்தின் மூலமாகவும் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பேருக்கான பாக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி சேத்திரம் சொல்லி சேத்திரஸ்புடம் இது வந்து என்ன முழுக்க முழுக்க பெண்களுக்கு பார்க்கக்கூடியது. இந்த பெண்களுக்கு பார்க்கக்கூடிய விஷயத்துல வந்து இவங்க ஜாதகத்துல சந்திரனுடைய டிகிரி பிளஸ் செவ்வாயுடைய டிகிரி பிளஸ் குருவுடைய டிகிரி, இந்த 3 டிகிரியும் கூட்டணும். கூட்டி வரக்கூடிய மதிப்பு வந்து 360 டிகிரிக்கு மேல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த 360ஆல மைனஸ் பண்ணி, அதாவது 360ஆல கழித்து வரக்கூடிய எண்ணிக்கையை வந்து எந்த ராசியில விழுதுன்னு பார்க்கணும். அது வந்து அதே மாதிரி அம்சத்திலேயே எந்த பாயிண்ட்ல விழுதுன்னு பார்த்துட்டு அது வந்து பெண் ராசி பெண் அம்சத்துல விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பெண்மணி வந்து முழுக்க முழுக்க குழந்தை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்லிடலாம். இதே இது வந்து பெண் ராசி ஆண் அம்சத்துல விழுந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதே இவங்களுக்கு வந்து பிரார்த்தனை வழிபாடுகள் மூலமாகவும் பரிகாரத்தின் மூலமாகவும் அதுபோக வந்து மருத்துவத்தின் மூலமா வந்து குழந்தை பேர் பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அதாவது 2மே வந்து ஆண் ராசி ஆண் அம்சத்துல விழுந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமா இருக்குது. இவங்களுக்கு வந்து குழந்தை பேரை பெற்றெடுக்கிறதுக்கான தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். இது வந்து எல்லாமே ஜோதிட ரீதியா. இப்போ பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்ம பொதுவா ஜோதிடத்துல இல்லாம நம்ம பொதுவா வந்து பாரம்பரிய முறைப்படி எப்படி பாக்குறது அப்படின்னு சொன்னா ஒரு ஆண் பெண் 2 பேருக்குமே வந்து அவங்களுடைய உள்ளங்கை அளவுக்கு வந்து மொச்சப்பயிர் எடுத்துக்கணும். அதை வந்து ஒரு மண்பானையில போட்டு தினமும் காலையில வந்து முதல்ல வெளிவரக்கூடிய யூரினை வந்து சிறுநீரை வந்து அதுல ஊத்திடணும். அதுக்கப்புறம் அதை வந்து இதை வந்து அதுக்கப்புறம் வந்து அதை வந்து மூடி வச்சிடணும்.
இது போல வந்து தொடர்ச்சியா ஒரு 4 நாட்களுக்கு மேல செய்யும் போது பாத்தீங்கன்னா காலையில முதல் சிறுநீர் மட்டும்தான் 4 நாளைக்கு மேல செய்யும் போது பாத்தீங்கன்னா மொச்சப்பயிர் வந்து கண்டிப்பா வந்து 4வது நாளைக்கு மேல வந்து வளர ஆரம்பிக்கும். இது வந்து 2 பேருமே தனித்தனியா செய்ய போறாங்க. செய்யும்போது வந்து யாருடைய பானையில இருக்கக்கூடிய மொச்சப்பயிறு முளைக்காமல் இருக்குதோ அவங்களுக்கு தான் பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி உறுதிபட சொல்லிடலாம். ஆனா இதுல வந்து நம்ம சொல்றதுனால வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனா வந்து ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய அனுபவத்திலேயே நடந்த விஷயம். இந்த மாதிரி சொல்லும்போது வந்து ஒரு சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. இது வந்து கணவன் மனைவிகள் வந்து 2 பேருமே வந்து பரஸ்பரமா அண்டர்ஸ்டாண்டிங்ல செஞ்சு பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. இதே இது வந்து அவங்களுக்குள்ள செஞ்சு பார்க்கும்போது ஒரு 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 என்னோட கிளையண்டே தான். ஒருத்தங்களுக்கு வந்து இப்படி சொல்லியிருந்தேன். செக் பண்ணும்போது நல்லா 2 பேரும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் கேட்டாங்க. எல்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்கம்மா. யாருக்கு ப்ராப்ளம் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் கூட நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணிக்கு வந்து பிரச்சனை இல்ல. முளைக்க ஆரம்பிச்சிருச்சு மொச்சப்பயிர் வந்து. ஆனா ஆணுக்கு வந்து முளைப்பு வரல. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க 2 பேருக்குள்ள வந்து சண்டை வந்துருச்சு. சண்டை வந்து அதுக்கப்புறம் வந்து நெறைய பிரச்சனைகள வந்து சந்திச்சு தான் வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டடி ஆயிருக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு கிளையண்ட் பார்த்தீங்கன்னா, விவாகரத்து வரைக்கும் போறதுக்கான சூழல் வந்துருச்சு. அதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்கள வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனா வந்து சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்குது நடைமுறையில வந்து. இதுக்காக தான் வந்து முன்னோர்கள் வந்து நம்ம கிராமங்கள்ல இப்பவும் சிட்டி எல்லாமே இடத்துலயும் வந்துன்னா முளைப்பாரி எடுப்பாங்க. முளைப்பாரி எடுக்கும்போது வந்து அந்த பெண்கள் யாரு முளைப்பாரி எடுக்குறாங்களோ அவங்க கையினால அந்த நவதானியங்கள வந்து எடுத்து வச்சு அதுக்கப்புறம் வந்து அத பராமரிப்பு பண்ணி அது வந்து முளைச்சு வரும். அவங்க வந்து கோவில் திருவிழா டயத்துல எடுத்துட்டு வருவாங்க. அப்படி எடுத்துட்டு வரும்போது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே அத கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது யாருடைய முளைப்பாரி சரியா வளரலையோ, அவங்களுடைய பெத்தவங்கள பார்த்து, இந்த மாரி உன்னுடைய பெண்ணுக்கு வந்து உடல் ரீதியா வந்து ஏதாவது தொந்தரவு இருக்குதான்னு முதல்லயே வந்து பார்த்துக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா, இப்ப கிராமங்கள்ல எல்லா இடத்துலயும் வந்து என்னன்னா, இப்பவே காசு குடுத்து மொத்தமா வந்து ஒரே இடத்துல ரெடி பண்றாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி பார்க்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து கம்மியா தான் இருக்குது. ஆனா, முன்னாடி வந்து பாரம்பரியமா வந்து இந்த விஷயங்களுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு சில அ நடைமுறைகள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து வந்து கிரக சேர்க்கைகளை வந்து பாதிக்கக்கூடிய இந்த சாரி குழந்தை பேர் வந்து பாதிக்கக்கூடிய கிரக சேர்க்கைகளை வந்து பார்க்க போறோம். இதுவரைக்கும் வந்து ஒவ்வொரு அமைப்புகள வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப வந்து நம்ம வந்து ஒரு ஜாதகத்த பார்த்த உடனே அவங்க ஜாதகத்துல வந்து இந்த கிரக சேர்க்கை இருக்கு. இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி டக்குனு உறுதியா சொல்ற மாதிரியான கிரக சேர்க்கைகள தான் பார்க்க போறோம். அதுல வந்து முதல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, சூரியன், செவ்வாய். இந்த ஹலோ இந்த ஒரு நிமிஷம் கரண்ட் போயிருச்சு. சாரி எதிர்பாராம கரண்ட் போயிருச்சு. கேக்குதுங்களா மேடம்? பரவாயில்லைங்க. நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. சரிங்க மேடம். சூரியன், செவ்வாய் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து என்னன்னா, உடல் சூடு அதிகமா இருக்கும். இந்த ஜாதகருக்கு வந்து. உடல்ல சூடு அதிகமா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து சின்ன வயதிலேயே வந்து அதிகமா வந்து அம்மை போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாரி அம்மை போட்டால் அவங்களுக்கு வந்து ஜாதகத்துல வந்து அவங்களுக்கு வந்து உடல் ரீதியா வந்து உயிரணு பலவீனமா ஆயிக்கிட்டே போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. இது வந்து ஒரு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இணையும் போதும் சரிதான். உடல் சூட்டுனால வந்து சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. இது வந்து ஒரு உதாரணமா சொல்லப்போனா, நான் என்னுடைய ரிலேஷன் ஒருத்தவங்க ஜாதகத்துல கூட அவங்களுக்கு வந்து ஒரு தனுசு லக்னம். லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல அ ச ச
சூரியனுடைய சேர்ந்து சூரியன் செவ்வாய் ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா ஒரு 40 நாளைக்கு அப்புறம் வந்து டெஸ்ட் பண்றாங்க. ரிசல்ட்ல வந்து பாசிட்டிவ் வந்தாச்சு. அதுக்கப்புறம் உடல் சூடு அதிகமாகுது. அதுக்காக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்குறாங்க. அதுக்காக வந்து மாத்திரை எடுக்குறாங்க. அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சூட்டுனால வந்து அந்த அபார்ஷன் ஆகுறது. இது வந்து முதல்ல நம்ம சொன்ன அந்த ஒவ்வொரு கருவளர்ச்சியும், மாதங்களும் சொல்லி சொன்ன விஷயத்தையும் இதுல எடுத்துக்கலாம். எப்படின்னா, அது வந்து 2வது மாத கரு செவ்வாய் ஆல்ரெடி பலவீனமா உட்கார்ந்திருக்கிறாரு கடகராசியில. அது போக இந்த இந்த சூரியன் செவ்வாய் கிரக சேர்க்கையும் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிடும்போது இந்த அதனால வந்து இந்த சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து அதிகமா எடுக்குது. இவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பரிகாரமா இவங்க வந்து பழனிமலை முருகன் கோவில்ல வந்து ராஜ அலங்காரத்த பார்க்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுபோக அ சூரியனுடைய ராசி நட்சத்திரம் வந்து செவ்வாயுடைய வீட்ல வந்து கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. செவ்வாயுடைய நட்சத்திரம் வந்து சூரியனுடைய வீட்ல வந்து சம்மந்தப்படாது. அதனால வந்து நம்ம வந்து இவங்களுக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரத்துல முருகப்பெருமான் வழிபாடு பண்ணும்போதும், இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே நேரத்துல வந்து இவங்களுக்கு வந்து உடல் சூட குறைக்கக்கூடிய வகையில வந்து ஆகாரங்கள் எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. அடுத்த கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கிரக சேர்க்கை சூரியன், சுக்கிரன். இந்த கிரக சேர்க்கை பெருசா ஆ ரொம்ப பார்க்க மாட்டோம். ஆனா வந்து இதுதான் வந்து ஒரு ஈர்ப்ப குறிக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஈர்ப்ப குறிக்குது. அதுபோக வந்து என்னன்னா, இல்லறத்துல ஈர்ப்பு, அந்த மாரி நெறைய ஈர்ப்புகள குறிக்குது. இது வந்து சூரியனும், சுக்கிரனும் வந்து 3 டிகிரிக்கு உள்ள அஸ்தங்கம் ஆயிருந்தாலும் சரி, 43 டிகிரிக்கு மேல விலகி இருந்தாலும் சரி, அவங்க 2 பேருக்குள்ள வந்து ஈர்ப்புங்கிறது வந்து பெரிய அளவுல இருக்காது. இது வந்து நம்ம பொதுவா பார்த்துருவோம். இந்த மாரி ஜாதகங்களுக்கு ஈர்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இதுல வந்து நம்ம ஒரு சில ஜாதகங்கள் வந்து நார்மலா தான் இருக்கும். சூரியன், சுக்கிரனும். ஆனா, நம்ம பரிவர்த்தனைங்கிற ஒரு விஷயம் உள்ள வந்துரும். எப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனுசு லக்கணம். லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறாரு. 9ஆம் இடமான சிம்ம ராசியில வந்து செவ்வாய், குரு, சனி, ராகு இருக்கிறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமா இருக்குது. அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தாச்சு. அப்படி அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பலன் அவங்களுக்கு என்னடா ஆனா அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல. அதுக்கப்புறம் ரொம்ப நுணுக்கமா நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாயும், அ சூரியனும் வந்து பரிவர்த்தனை ஆகிறாரு. அப்போ சுக்கிரனுக்கும், சூரியனுக்கும் இருக்கக்கூடிய டிகிரி வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லென்த்தா போயிருது. அப்படி லென்த் ஆகி போகும்போது என்னன்னா, அவங்களுக்கு வந்து இல்லறத்துல வந்து பெரிய அளவுல ஈடுபாடே இல்லாம இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஃபீட்பேக் வந்து அவங்க வீட்ல இருந்து குடுத்தாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த விஷயத்த வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்கும்போது தான் புரிஞ்சுச்சு. இதே மாதிரி எந்த ஜாதகத்திலயுமே வந்து என்னன்னா, சூரியன், சுக்கிரன் வந்து ரொம்பவும் நெருக்கமா இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்பவும் விலகி இருக்கக்கூடாது. அதே நேரத்துல பரிவர்த்தனை ஆகாமல் இருக்குதான்னும் கவனிச்சு பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து சூரியன், சனி அப்படிங்கிற கிரக சேர்க்கைய பார்க்கலாம். சூரியன், சனி கிரக சேர்க்கைக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். அதாவது ஒரு மீன் அ ஒரு மீன் வந்து என்னன்னா, சாதாரணமா தண்ணிக்குள்ள நீந்துறதுக்கும், அ சாதாரணமா தண்ணிக்குள்ள நீந்துறதுக்கும், அ அ எண்ணெயில நீந்துறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. அதே தான் அ உயிரணு உயிரணுவும் சொல்லுவோம். அதாவது உயிரணு வந்து கர்ப்பப்பை அடையறதுக்கு வந்து நீந்தி செல்லும்போது அதாவது தண்ணீல நீந்தி போற மீன் வந்து எவ்வளவு வேகமா நீந்தும். அதே இது வந்து இந்த எண்ணெயில நீந்தக்கூடிய மீன் வந்து என்னன்னா, அதோட டென்சிட்டி அதிகங்கிறனால வந்து அதால நீந்த முடியாது. அது இறந்து போயிரும். இதே தான் நம்மளோட வாழ்க்கையிலயும் நடக்குது. அதாவது யாருடைய ஜாதகத்துல சூரியன், சனி சேர்க்கை இருந்தாலும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ அதாவது உயிரணு வந்து கர்ப்பப்பை அடையறதுக்கு முன்னாடியே இறந்துகிட்டே இருக்கும். இதனால வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பேர் வந்து ரொம்ப தாமதமாகவே ஆயிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து பரிகாரமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பரிகாரமா முதல்ல வந்து உணவு முறைகள மாத்தணும். இவங்க வந்து அசைவ உணவுகளே எடுத்துக்கிடக் கூடாது. அசைவ உணவு எடுக்காம, சைவ உணவு தான் அதிகமா எடுக்கணும். அதுபோக வந்து முழுவதுமாக வந்து என்னன்னா, பழம் ஆகாம காயாவே நம்ம சாப்பிடுவோம்ல. அதாவது பேரிக்காவா இருக்கலாம், கொய்யாக்காவா இருக்கலாம். அந்த மாதிரி அந்த மாதிரியான ஐட்டங்கள எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுபோக கருப்பு விதைகள் இருக்கக்கூடிய உணவுகள எடுத்துக்கணும். பழங்கள எடுத்துக்கணும். அதாவது அத்திப்பழம், கிவிப்பழம் அந்த மாதிரியான பழங்களையும் எடுத்துக்கிறது வந்து
இவங்களுக்கு வந்து இந்த சனியுடைய தாக்கத்தை குறைச்சி உயிரணு வந்து பலமாக்கி உயிரணு கர்ப்பப்பை அடைகிறதுக்கான சூழலை உருவாக்கி கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் ராகு, சூரியன் கேதுவை பத்தி பார்க்க போறோம். இவங்களுக்குமே அடுத்தது சூரியன் ராகு, சூரியன் கேதுவை பத்தி பார்க்க போறோம். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சூரியன் ராகு சேர்த்து இருந்துச்சுனாலே போதும். சூரியன் ராகுனாலே கிரகணம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிரணு உற்பத்தி வந்து கடுமையா பாதிக்கும். அதனால வந்து என்னன்னா குழந்தை பிறப்புல வந்து பாதிப்பு அதிகமா இருக்கும். இவங்களுக்கு வந்து பரிகாரம்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சங்கர நாராயணர் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. அதாவது சூரியன் ராகு மேக்சிமம் வந்து இருந்தாலே வந்து அவங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து ஆரம்பத்துல இருந்தே அவங்க வந்து இந்த மாதிரி நாகதோஷ வழிபாடு பண்ணக்கூடிய இடங்களா இருந்தாலும் சரிதான். இல்லைன்னா சங்கரநாராயணர் வழிபாடு, சங்கரநாராயணன் இங்க தென்காசி மாவட்டத்துல சங்கரன் கோவில் இருக்குது. அந்த மாதிரி கோயில்களுக்கு சென்று வழிபாடு பண்ணும் போதும் இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து ஈஸியா கிடைக்குது. அடுத்த கிரக சேர்க்கை பாத்தீங்கன்னா சந்திரன் ராகு, சந்திரன் கேது. சந்திரன் ராகு கேது ரெண்டுமே ஒரே மாதிரியான அமைப்புகள் தான் கொடுக்குது. சந்திரன் ராகு கேது சந்திரன் ராகு வந்து நெருக்கமா இருந்தாச்சுனாலே முன்னாடியே சொன்ன மாதிரிதான் முதல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். சந்திரன் ராகு பத்தி பேசும்போது இவங்களுக்கு வந்து என்னன்னா ரொம்ப நெருக்கமா இருந்துச்சுன்னா பெண்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்லாமலே போகுது. இது வந்து பெண்களுக்கான விஷயங்கள் தான். அதே மாதிரி கர்ப்பப்பை கோளாறு, அப்புறம் வந்து மாதவிடாய் கோளாறும் வந்து இருந்து புத்திர பேர் வந்து தாமதப்படுத்துது. அதே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருமாரியம்மன் வழிபாடு பண்றது வந்து ரொம்ப சிறந்த பரிகாரமா இருக்கும். அது போக பிரம்மச்சரிய தெய்வங்கள் வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து எளிதா கிடைக்குது. அடுத்து வந்து செவ்வாய் குரு இந்த கிரக சேர்க்கை வந்து பெரிதா பாதிக்காது. இருந்தால் அதாவது குழந்தை பேர் வந்து தாமதமானால் இவங்க வந்து எதனால தாமதமாகும் அப்படின்னு சொன்னா செவ்வாயும் குருவும் ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு அப்படின்னா உடம்புல வந்து கொழுப்பு கட்டி, அதாவது கர்ப்பப்பையில ஏதாவது கட்டி இருக்கிறது, அந்த மாதிரி தொந்தரவுகளால தான் வந்து இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து தாமதமாகும். இவங்களுக்கு பரிகாரமா பாத்தீங்கன்னா சுவாமிமலை முருகன் வழிபாடு பண்றது வந்து ரொம்ப நல்லது. சுவாமிமலை முருகன் வழிபாடு பண்ணலாம். இல்ல சுவாமிமலைக்கு என்னால போக முடியாதுன்னு அப்படின்னு நினைச்சவங்க வந்து அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மலை மேல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வரதும் ரொம்ப நல்லது. அப்படி போகும்போது அவங்களுக்கு கொழுப்பு கட்டிகள் குறைந்து அதுக்கான புத்திர பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் வந்து உருவாக்கும். அடுத்து வந்து ஒரு சாதாரணமான ஒரு கிரக சேர்க்கை தான். இது வந்து பெருசா எடுத்துக்கிட மாட்டோம். ஆனாலுமே வந்து இந்த இதுலயும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு பார்க்கும்போது தான் புரிஞ்சுச்சு. அதாவது குரு சந்திரன் கிரக சேர்க்கையை தான் சொல்ல போறேன். குரு சந்திரன் கிரக சேர்க்கை, இந்த கிரக சேர்க்கை வந்து என்னன்னா பொதுவா வந்து குழந்தை பேர் வந்து எந்த மாதிரி பாதிக்குது அப்படின்னு சொன்னா ஒரு ஆணுடைய ஜாதகத்துல குரு சந்திரன் கிரக சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய தாயார் மேல வந்து அந்த ஆண் வந்து ரொம்ப பாசமா இருக்கிறாங்க. ஒரு மனைவி கிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணனா கூட அம்மாவுடைய அனுமதி பெற்று தான் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஆனா வந்து முழுக்க முழுக்க அம்மாவுடைய கண்ட்ரோல்லையே இருக்கிறதுனால கணவன் மனைவிகள் வந்து கருத்து வேறுபாடு வருது. இதனால வந்து இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து தாமதமாகிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு உதாரணமா சொல்ல போனா ஒரு தனுசு லக்னம் தான். அதே மாதிரி அந்த ஜாதகத்துல வந்து குரு சந்திரன் சேர்க்கை இருக்குது. நெருங்கின சொந்தம் தான். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் அப்படிதான் இருக்குது. அவங்களுடைய அந்த நான் சொல்றது ஒரு பெண் ஜாதகம். அதே மாதிரி ஆணுடைய ஜாதகத்திலயும் அதே மாதிரி தான் குரு சந்திரன் தொடர்பு வருது. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து ஆண் அவங்களுடைய தாயார் மேல பிரியமா இருக்கிறாங்க. அந்த பெண் வந்து மாமியார் மேலேயே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா 2 பேருடைய வாழ்க்கையுமே அந்த பெரியவங்களுடைய தலையீடு அதிகமாவே இருந்துகிட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு பிரைவசி அப்படிங்கிற வாழ்க்கையே இல்லாம இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து நம்ம கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பரிகாரமா வீட்டுல தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்தை நினைச்சு. அதுபோக வந்து வாய்ப்பு இருந்தால் வேற ஊர்ல போய் குடியிருங்க. அம்மாவை விட்டுட்டு நீங்க வந்து தனியா வந்து 2 பேரும் கணவன் மனைவி தனியா இருந்து குடியிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இது வரைக்கும் வந்து அந்த மாதிரியான சூழல் வந்து அவங்களுக்குள்ள உருவாகல. அதனால இன்னைய வரைக்கும் லேட் ஆகிட்டே தான் போகுது. அதே மாதிரி இன்னொரு கிளைண்ட் வந்து வந்தாங்க. அந்த 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 நண்பருக்கு வந்து என்ன வயசு கம்மி தான். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல, அதாவது ரிஷபத்துல வந்து குரு சந்திரன் சனி பகவான் இருந்துச்சு.
இப்போ இவங்களுக்கு வந்து குரு சந்திரன் ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு. இவங்களுக்கு ஜாதகம் பார்க்குறோம், எல்லாம் பண்றோம், எல்லாம் ஓகே. ஆனா வந்து இவங்க கிட்ட வந்து இந்த கிரக சேர்க்கைய மட்டும் பார்த்துட்டு என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இந்த மாரி உங்களுக்கு இந்த குருசந்திரன் கிரக சேர்க்கை இருக்கு தம்பி. நீங்க வந்து வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா, தனிக்குடித்தனமா இருங்க. அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, "எனக்கு அப்படி ஒரு குழந்தையே வேணாம். எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம்." அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தைய வந்து சொன்னாங்க. அப்போ அந்த டயத்துல வந்து எதனால இந்த வார்த்தை அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு, அவங்க போனதுக்கப்புறம் அவங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, இந்த குரு சந்திரன் தான் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைய சொல்ற அளவுக்கு அவங்க கிட்ட வந்து அந்த பிணைப்ப குடுத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால வந்து இந்த குரு சந்திரன் கிரக சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா, நேரடியான பாதிப்பு இல்ல. ஆனால் வந்து மறைமுகமா வந்து இந்த மாரி குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பெற்றோர்களுடைய தலையீடு அதிகமா இருக்கிறதுனால பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து எடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, குரு, சனி. இது வந்து இதுவும் வந்து குழந்தை பாக்கியத்த பாதிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான். இவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குது. ஆ அதுல வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து புத்திர தோஷத்த சொல்லும். அதாவது குழந்தை பாக்கியம் ஒண்ணு குழந்தை பாக்கியமே இல்லாம போறது. அப்படி இல்லன்னா குழந்தைய நினைச்சு ஏதோ ஒண்ணு குறையுடைய குழந்தையா பிறக்கிறது. அப்படி இல்லன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து அடிக்கடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது. அப்படி இல்லன்னா அவங்க ஏதோ ஒரு தூரமான இடத்துல இருந்து குழந்தை பிரிஞ்சு இருக்கிறது. இந்த மாதிரி இது வந்து பிரம்மகத்தி தோஷங்கிறனால இந்த மாதிரி குழந்தை தோஷங்கள வந்து குழந்தை சார்ந்த தோஷங்கள குடுக்குது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜா இந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில, ஆணுடைய ஜாதகத்தில இருந்துச்சு அப்படின்னா, இவங்க வந்து க க குழந்தை கன்சீவ் ஆகி வர்றாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு வந்து சீமந்தம் வந்து ரொம்ப கிராண்டா பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னா, குரு பகவானும், சனி பகவான் அதாவது ஆ நா 3வது மாத கருவிற்கும், 6வது மாத கருவிற்கும் வந்து அதிபதியான கிரகங்கள் வந்து ஒண்ணா சேரும்போது, இவங்களுக்கு வந்து அ சீமந்தம் வந்து ரொம்ப கிராண்டா பண்ணும்போது, குடும்பத்துக்குள்ள வந்து ஒ பிரச்சனைகள் வருது. பிரச்சனைகள் வர்றதுனால, இவங்களுக்கு வந்து குழந்தை பேரு குழந்தைக்கு வந்து குறையுடைய குழந்தையாகவோ, இந்த மாரி ஏதாவது தொந்தரவோட இருக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த மாரி அமைப்புல இருந்தாங்க அப்டின்னா, அவங்க வந்து சீமந்தம் சிம்பிளா பண்ண சொல்லி நம்ம அட்வைஸ் பண்றது ரொம்ப நல்லது. இவங்களுக்கு பரிகாரமா பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துல போய் தீர்த்த வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து குரு, ராகு கிரக சேர்க்கை பார்க்குறோம். இந்த குரு, ராகு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து ஒரு வித புத்திர தோஷம் தான். இவங்களுக்கு வந்து அதிகமா வந்து ப பணப்பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே வந்து இந்த அவங்க அவங்க 2 பேருக்கு வந்து கணவன் மனைவிக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலே போய்க்கிட்டே இருக்கும். அதனால வந்து இவங்க வந்து எ பரிகாரமா வந்து பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு வந்து இனிப்பு அன்னம் வந்து பிரசாதமா குடுக்குறது வந்து அதாவது அம்மன் கோயில்ல பிரசாதமா குடுக்குறது வந்து ரொம்ப நல்லது. அப்படி பண்ணும்போது வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாயி அவங்களுக்கு வந்து குழந்தை பேரு உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது போக ஜீவ சமாதி வழிபாடும் பண்ணலாம். அப்படி பண்ணும்போதும் இவங்களுக்கான பாக்கியம் வந்து கிடைக்கிறதுக்கு சூழல் இருக்குது. அடுத்து இப்போ இன்னொரு கிரக சேர்க்கை முதல்ல சொன்ன மாதிரி தான். ஆ குரு, சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கைய வந்து பொதுவா வந்து புத்திர தோஷத்துக்கான கிரக சேர்க்கையே இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இதுல வந்து ஒரு சின்ன அ பிரச்சனை இருக்குது. எப்படின்னா, ஒரு ஜாதகர் திருமணத்துக்கு முன்பே அ அ கொ கன்சீவ் ஆகுறது, கருவுறுதல் அந்த மாதிரியான ஒரு சில சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கிரக சேர்க்கை இருக்கும்போது. அதுபோக இந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருக்கக்கூடியவங்க வீட்டுல இவங்களுக்கு வந்து குழந்தை பேரு தாமதமானால், இவங்க கிட்ட வந்து ஒரே கேள்வி கேட்டா போதும். என்னன்னா, அவங்க குடும்பத்துல வந்து யாராவது கர்ப்பிணி பெண்களுடைய சாபம் இருக்குதான்னு கேட்டா, ஆமான்னு சொல்லிருவாங்க. எப்படின்னா, அவங்க அந்த மாரி கிரக சேர்க்கை இருக்கும்போது வந்து, அவங்க வீட்ல வந்து கர்ப்பிணி பெண்களுடைய சாபம் இருக்கும். அப்படி இல்லன்னா, கர்ப்பிணி பெண்கள் வந்து சரியா கவனிக்காம துன்புறுத்தப்பட்டிருப்பாங்க. அந்த மாரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம், எ என்ட்ட வந்து ஒரு கிளையண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு குழந்தைலாம் இருக்குது. அவங்க பையனுடைய ஜாதகத்துல, அவங்க பையனுக்கு வந்து கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாம கொஞ்சம் ஆட்டிசம் மாதிரி இருந்தாங்க. அப்போ அவங்க ஜாதகத்துல வந்து அந்த பையனுடைய ஜாதகத்துல குரு, சுக்கிரன் தொடர்பு இருக்குது. அவங்களுக்கு நடக்கிறதும் குரு திசையில சுக்கிர புத்தி நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க கிட்ட வந்து கேட்கிறேன், "அம்மா இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல வந்து பையனுடைய ஜாதகத்திலயும், பொண்ணுடைய ஜாதகத்திலயும் ஒரே மாதிரி அமைப்புல இருக்குது. அப்போ ஒரே மாதிரியான கர்மாவ கடத்திட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த மாரி அ குழந்தை க கர்ப்பிணி பெண்களுடைய சாபம் இருக்குதா? இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதே!" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு
ரொம்ப அழுத்தமான ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்து என்னுடைய சாபமா கூட இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு வந்து அவங்க பையன் அ வயித்துல இருக்கும்போது, அவங்க கணவன் மனைவிக்குள்ள வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து, அதனால வந்து அ நெறைய தாக்குதல்களுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால வந்து அதுக்கு அடுத்து வந்து இந்த பையன் பிறந்தனால, அந்த கிரக சேர்க்கை வந்து கரெக்ட்டா காமிச்சு குடுத்திருக்குது. இந்த மாதிரி அமைப்புல அ இருக்கிறவங்களுக்கும் சரி, இதே மாதிரி இன்னொரு கிளையன்ட் வரும்போது வந்து அவங்களுக்கு வந்து குரு, சுக்கிரன் வந்து மேஷத்துல இருந்துச்சு. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, குழந்தை பேர் வந்து தாமதம் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க கணவன், மனைவிக்கு 2 பேருக்குமே ஒரே மாதிரி அமைப்புல இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன சொன்னோம் அப்டின்னா, அ அதாவது குரு வந்து பட்ட குறிக்கக்கூடியவரு, சுக்கிரன் வந்து துணிய குறிக்கிறவங்க. அதனால வந்து என்னன்னா, பட்டு துணி எடுத்து குலதெய்வத்துக்கு வந்து பரிகாரமா சாத்துங்க அப்டின்னு சொல்லியிருந்தோம். அந்த 2 காம்பினேஷனும் மிக்ஸ் பண்ணி குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறாங்க. அதனால வந்து இந்த மாரி கிரக சேர்க்கை இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இந்த மாரி பட்டு துணி எடுத்து குலதெய்வத்துக்கு சாத்தி வழிபாடு செய்யும்போது வந்து, இந்த கிரக ரீதியா அந்த கர்ப்பிணி பெண்களுடைய சாபங்கள் வந்து நிவர்த்தியாகி, அவங்களுக்கு வந்து குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய், சனி இந்த இந்த கிரக சேர்க்கை வந்து அதாவது ஆரம்பத்திலேயே குழந்தை பாக்கியம் இருந்துச்சுன்னா, எந்த தொந்தரவுமே இருக்காது. அப்படி இல்ல கொஞ்சம் தாமதம் லேட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த கிரக சேர்க்கை ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த கிரக சேர்க்கை வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போய்க்கிட்டு இருக்கும். அதாவது என்னுடைய கணவர் வந்து சோம்பேறி, ரொம்ப பழமைவாதியா இருக்கிறாங்க, எதுலயுமே ஆர்வம் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கணவன ஒரு வெறுப்புணர்வோட தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால வந்து அதாவது இவங்களுக்கு வந்து குழந்தை பேர் திருமணமாகி வ கொஞ்சம் கொஞ்சம் மாதங்கள்லயே இல்ல கொஞ்சம் ஒரு ஒரு 2 வருஷத்துக்குள்ளயே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இருந்துரும். அப்படி லேட் ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற குறைகள அதிகமா க த எடுத்து 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 பேச 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 அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பாக்கியம் தாமதமாகறதுக்கான சூழல் இருக்குது. அதனால இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து என்ன பரிகாரம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சா அதாவது இஷ்ட தெய்வத்துக்கா இருந்தாலும் சரிதான், இல்ல குலதெய்வத்துக்கா இருந்தாலும் சரிதான், பூவால அலங்காரம் பண்ணணும். அதாவது முன்னாடி வந்து கிராமங்கள்ல வந்து பூப்பட்டி எடுத்தல்ன்னு சொல்லுவாங்க. பூ நெறைய ஒரு பெட்டியில வச்சு எடுத்துட்டு போய் சாமிக்கு அலங்காரம் பண்றதுக்கு கொண்டு குடுப்பாங்க. அந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணும்போது வந்து என்னன்னா, இந்த மாதிரியான தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆயிருது. அடுத்து வந்து அடுத்து வந்து இன்னொரு சின்ன அ கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னா, புத்திர வந்து இதுவுமே வந்து ஆரம்பத்துல பாதிக்காது. ஆனா வந்து லேட் ஆக ஆக என்ன ஆகும் அப்டின்னா, பாதிக்க தான் செய்யும். எப்படி பாதிக்கும்னா, உறவுகளால பாதிக்கும். அது வந்து சந்திரன், சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமா இருந்தாங்க வீட்ல பெண்கள் அதிகமா இருந்தாங்கன்னா, அவங்களுடைய தலையீடு அதிகமாவே இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுமே இந்த மாரி சந்திரன், சுக்கிரன் கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுமே, குழந்தை பேர வந்து தாமதப்படுத்தக்கூடாது. அந்த மாரி தாமதப்படுத்துனாங்க அப்டின்னு சொன்னா, இவங்களுக்குமே வந்து அந்த பெண்களுடைய தலையீடு அதிகமாக அதிகமாக வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போய் குழந்தை பேர் வந்து பாதிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதுபோக ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல வந்து மாந்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இல்லன்னா 5ஆம் அதிபதி மாந்தியுடன் இருந்தால், அவங்களுக்கு வந்து குழந்தை பேர் வந்து கொஞ்சம் தாமதமாயிடும். இல்லன்னா கரு உருவான உடனே அழிஞ்சுகிட்டே போற மாதிரியான சூழல் இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல அரிகேசநல்லூர் அப்படிங்கிற கோவில்ல வந்து சேஷ்டா தேவி கோவில் இருக்குது. அரிகேசநல்லூர்ல சேஷ்டா தேவி கோவில் இருக்குது. இங்க வந்து மாந்தி தோஷத்துக்கான பரிகாரம் வந்து சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து வந்தா அவங்களுக்கு வந்து இந்த மாந்தி தோஷம் விலகி, குழந்தை பேரு உருவாகுறதுக்கான சூழல் வந்து உருவாகுது. அதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது ரொம்ப நல்லது. ஃபைனலா ஒரு என்னன்னா, நம்ம ஒரு ஜாதகத்த எடுத்துட்டோம் அப்டின்னா, முதல்ல வந்து பார்க்கிறது வந்து என்னன்னா, திதி சூனியம். அதாவது குழந்தை பேரு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோட வர்றாங்க அப்டின்னா, நான் இந்த குழந்தை பேர பாதிக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் இருக்குதா அப்டின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு டைரக்ட்டா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். அப்டி அப்டி இல்ல, அதையும் தாண்டி பார்க்கறதுக்கு வந்து சூழல் வந்துச்சுன்னா, கிரக யுத்தம், அப்புறம் வந்து பாவக திரியோகத்துல இருக்குதா? அப்டி சொல்லி பார்த்துக்கலாம். அது போக வந்து அதுலயும் மிஸ் ஆயி வந்துச்சுன்னா,
கண்டிப்பா வந்து திதி சூனியத்துல அந்த 5ஆம் பாவகமோ இல்ல 5ஆம் பாவாதிபதி இல்ல குரு பகவான் வந்து கண்டிப்பா மாட்டியிருப்பாங்க. அப்படி மாட்டியிருந்தால் மட்டும்தான் வந்து இந்த மாரி குழந்தை பேர் வந்து தாமதமாகும், இல்லன்னா பாதிக்கும். இந்த மாரி இருக்குது. அது போக வந்து நான் முன்னாடி சொன்ன மாரி அந்த ஒவ்வொரு மாத கரு கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா, அந்த கருவ எப்படி டெலிவரி வரைக்கும் வந்து பாதுகாப்பா கொண்டு வரது அப்படிங்கிற கைடன்ஸ் வந்து அந்த குழந்தையும் கருவளர்ச்சியும்ங்கிற டாபிக்ல சொன்ன விஷயங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. இதுவரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து அ ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறேன். இடையில வந்து கரண்ட் கட் ஆனதுனால வந்து கொஞ்சம் தயக்கம் வந்து இருந்துச்சு. இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறேன். இது போக வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள்ல வந்து என்னைய நானே இம்ப்ரூவ் பண்ணி, இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து நல்லா சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். இதுவரைக்கும் நான் சொன்னதுல வந்து ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் என்னைய வந்து அதை ஏத்துக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து என்னுடைய முதல் உரை. முதல்ல வந்து நான் வந்து இந்த மாரி ஒரு 1 மணி நேரம் தொடர்ச்சியா பேசுறது அப்படின்னு சொன்னா, ஆ இப்பதான் முதல்ல வந்து பேசுறேன். ஏன்னா வந்து நான் YouTubeல வந்து ராசி பலன் போடுறேன். ராசி பலன் எப்படின்னா, 1 நிமிஷம் தான். 1 நிமிஷத்துக்குள்ள 50 நிமிஷம் இல்ல 50 செகண்ட் இல்லன்னா 1 நிமிஷத்துக்குள்ள பேசி முடிச்சுருவேன். அதுவுமே ஒரு சில நேரம் ஸ்டக் ஆச்சுன்னா, அத ரீடேக் எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து என்னன்னா, லைவா போயிட்டு இருக்குங்கனால, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள வந்து ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுல வந்து அ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து கேளுங்க. அ எனக்கு தெரிஞ்ச அளவுல வந்து நான் உங்களுக்கான பதில வந்து குடுக்குறேன். நன்றிங்கய்யா. நன்றிங்க மேடம். யாருக்காவது டவுட்ஸ் இருக்குங்களா? யார் வேணாலும் கேட்கலாம். யாருக்காவது இதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். ஐயா, உங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நீங்க குடுத்துட்டீங்கன்னா, ஏதாவது டவுட்ஸோ, இல்ல ஜோதிட இதுல ஏதாவது உங்களுக்கு பிரசனமோ, இல்ல பாரம்பரிய முறை ஜோதிடம் ஐயா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து எதுலயா இருந்தாலுமே, நீங்க ஜோதிடத்துல டவுட் இருந்தாலும் கேட்கலாம். இல்ல பர்ட்டிகுலரா இந்த டாபிக்ல ஐயா நெறைய ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த வாரம் ரொம்ப சூப்பரா இந்தந்த கிரக சேர்க்கைக்கு இந்தந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அதனால இந்த பரிகாரங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை பத்தின டீட்டெயில்ஸ் இன்னும் அதிகமா வேணும்னா நீங்க ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, நீங்க உங்களோட ஃபோன் நம்பர் கொஞ்சம் நீங்களே சொல்லிருங்க ஐயா. ஆ என்னோட ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, 7200378070. அதாவது 7200378070. இதுதான் வந்து என்னுடைய நம்பர். என்னுடைய பேர் வந்து புவனேஸ்வரன். ஆ இது சம்மந்தமா ஆ ஏதாவதுனாலும் என்கிட்ட கேளுங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் சொல்லிருவேன். யாருக்குமே டவுட் இல்லங்கிறப்பவே வந்து எனக்கு ஒரு திருப்தி. ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லியிருக்கிறேன்னு சொல்லிட்டு, இதுல வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லாம விட்ட விஷயம் அப்டின்னா, அத மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது குழந்தையும் கருவளர்ச்சியும் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுல வந்து ஒவ்வொரு மாத கருவிற்கு வந்து ஒவ்வொரு கிரகம் அதிபதின்னு சொல்லிட்டு, இந்த விஷயம் முழுக்க முழுக்க வந்து பெண்கள் ஜாதகத்துல தான் பார்க்கணும். அ அத அத மட்டும் நான் சொல்லாம விட்டிருந்தேன். அத மட்டும் இப்ப சேர்த்து சொல்லிக்கிறேன். அது வந்து பெண்கள் ஜாதகத்துல மட்டும் தான் அந்த எந்தெந்த மாத க ஒவ்வொரு மாத கருவிற்கு வந்து எந்த கிரகம் பலவீனத்த பார்த்துட்டு நம்ம வந்து சொல்றது. மற்றபடி வந்து என்னோட நம்பர் வந்து 7200378070. 70. ஓகே. எதுனாலும் சார் கேட்டுக்கோங்க. வணக்கம். நமஸ்காரம் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ரொம்ப நேரம் சூப்பரா இருந்தது. சார் இப்ப தேங்க் யூ எனக்கு சார். தேங்க் யூ. ஒரு சின்ன சந்தேகம். இப்ப சொல்லுங்க சார். சங்கரன் கோயில் போக சொல்லிருக்கீங்க. குரு செவ்வாய் சேர்ந்திருந்ததுன்னா, குரு செவ்வாய் குரு ராகு சார். சேர்ந்திருந்ததுன்னா, குரு ராகு சேர்ந்தா சங்கரன் கோயில் சரி, போறீங்க. சூரியன் ராகுக்கு சொல்லியிருந்தேன் சார். சூரியன் ராகு. சாரி, அது சரியா இதுல நானு. ஓகே. இப்ப சுக்கிரனும் சூரியனும் கேப் அதிகமா இருந்ததுன்னா, 43 டிகிரிக்கு மேல இருந்ததுன்னா, ஒரு 45 டிகிரி இருந்ததுன்னா, அவங்களுக்கு என்ன பரிகாரம்? அவங்களுக்கு வந்து பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அதாவது அவங்களுக்கு வந்து குழந்தை பேருக்கு வந்து கொஞ்சம் ஈர்ப்பு கம்மியாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம பரிகாரம் என்ன பண்ணணும் அப்டின்னா, அதே மாதிரி அதாவது சூரியன், சுக்கிரன் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிற ஒரு ஜாதகத்த மேட்ச் பண்ணி அதாவது அவங்களுக்கு பொருத்துறது தான் சார் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆனா வந்து இறை வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு தான். குலதெய்வ வழிபாடு தான் வந்து அவங்களுக்கு சிறந்ததா இருக்கும். ஆனால் நம்ம பொருத்தம் பார்க்கும்போதே இந்த மாரி டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, அதே மாதிரி டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்த பொறுத்தது தான் ரொம்ப நல்லதா இருக்கும். பரிகாரம் இறை வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு தான் சார். இப்ப என்கிட்ட 2, 3 ஜாதகம் 2 குலதெய்வங்களுக்கு பேர் வந்து வந்தாங்க. என்னன்னா நேர்த்திக்கடனா வந்து சார் என்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு 2, 3 பேர் வந்தாங்க சார் பேரு.
அவங்களுக்கு அவங்க சரிங்க வந்து சார். லவ் மேரேஜ். அவங்க லவ் மேரேஜ். அந்த சரி, பொண்ணுக்கு சரி. அந்த பொண்ணுக்கு குரு சூரியனும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா 8 டிகிரிக்குள்ள இருக்கு. 8, 10 டிகிரிக்குள்ள இருக்கு. அஸ்தங்கம் சரி, ஆயிடுது. சரி. ஆ, இவருக்கு வந்து ஆ. 44, 45 டிகிரி இருக்கு. ம், ம், ம். இல்ல இது எப்படி சொல்றதுன்னு அப்படி எனக்கு தெரியல. இருக்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா, அவங்க என்னடா 2 பேருக்குள்ள வந்து இந்த லவ் இந்த மேரேஜ், லவ் ஈர்ப்பு மேரேஜ். வந்து ஈர்ப்பு வந்து கம்மியா இருக்கும் சார். ஆக்சுவலா என்னன்னா, புதன் வந்து நம்ம ஐயாவே சொல்லியிருக்கிறாங்க அடிக்கடி வந்து, மணிகண்டராஜ் ஐயா வந்து, அதாவது புதன் வந்து காதல் கிரகம். ஒருத்தங்க வந்து காதலன், காதலியா இருக்கும்போது வந்து என்னன்னா, சுக்கிரன் ஆ ரொம்ப ஈர்ப்பு இருக்கும். அதே இது வந்து மனைவி அங்கீகாரம் கொடுத்ததுக்கப்புறம் சுக்கிரன் ஆயிருவாங்க. சுக்கிரன் ஆகும்போது என்ன, சுக்கிரன் அஸ்தங்கமா இருக்கிறாங்க ஒருத்தங்களுக்கு, ஒருத்தங்களுக்கு டிஸ்டன்ஸா இருக்கிறாங்க. டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒருத்தங்களுக்கு ஈர்ப்பு அதிகமா இருக்கும், ஒருத்தங்களுக்கு ஈர்ப்பு அதிகமா ஈர்ப்பே இருக்காது. அப்படி இருக்கும்போது வந்து என்னன்னா 2 பேருக்குள்ள வந்து கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும். இதனால தான் நெறைய காதல் திருமணங்கள்ல வந்து ஒரு ஒரு சில காதல் திருமணங்கள் வந்து உடனடியாக தோல்வியுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, புதன் பலமா இருக்கக்கூடிய ராசியில சுக்கிரன் பலவீனமா இருப்பாரு. சுக்கிரன் பலவீனமா இருக்கக்கூடிய ராசியில புதன் பலமா இருப்பார். சாரி, சுக்கிரன் பலமா இருக்கக்கூடிய ராசியில புதன் பலவீனமா இருப்பாரு. புதன் பலமா இருக்கக்கூடிய ராசியில சுக்கிரன் பலவீனமா இருப்பாரு. இதனால தான் வந்து இந்த காதல் திருமணம் வந்து ஒரு சில நேரம் வந்து தோல்வியுறுறது சார். ஆமா, ஆமா. இது மீனத்துல சுக்கிரன் புதன் நீசம். கன்னியில சார், சுக்கிரன் சுக்கிரன் நீசம் புதன் உச்சம். ஓகே. ஆமாங்க சார். ஆமாங்க. ஆமா. ஆ, ஆ. அதுதான். அதாவது காதல் அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஆ கன்னி ராசியில வந்து ஒருத்தங்களுக்கு வந்து புதன், சுக்கிரன் இருக்கிறாங்க ஒரு ஆணுடைய ஜாதகத்துலன்னா, அவங்க வந்து காதலியா இருக்கும்போது வந்து ஆ ஒரு நல்லவங்களா, ஒரு நல்ல பண்பானவங்களா தெரிஞ்சவங்க. திருமணத்துக்கு அப்புறம் வந்து சுக்கிரனா மாறிடுவாங்க. அப்போ வந்து நீசமா இருப்பாங்க. அப்ப திருமணத்துக்கு அப்புறம் வந்து, "நீ எனக்கு தகுதியே இல்ல" அப்படின்னு சொல்லி வெறுத்து ஒதுக்குவாங்க. அப்படி ஒதுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது குழந்தை பேர பாதிக்கும். அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பரஸ்பரமா இருந்தா மட்டும் தான், அவங்களுக்கு வந்து குழந்தை பேரு நல்ல அ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து என்னன்னா, அவங்க எனக்கு தகுதியே இல்ல, எனக்கு தகுதி இல்லாத ஒருவர வந்து நான் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வெறுத்து ஒதுக்குவாங்க. அப்படி ஒதுக்குறதுனாலயும் வந்து குழந்தை பேரு பாதிக்குது. இதே போலத்தான் சூரியன், சுக்கிரன் ரொம்ப நெருக்கமா இருக்கும்போது, புதன் வேற ராசியில இருக்கும் ஒரு சில ஜாதகங்கள்ல வந்து. புதன் நல்லா இருக்கும். சுக்கிரன் வந்து அஸ்தங்கமா இருக்கும்போதுமே வந்து இதே விஷயங்கள் தான் நடக்குது. அத வந்து நம்ம வந்து அரேஞ்ச் மேரேஜ்க்கு நம்மகிட்ட பொருத்தம் பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம முன்கூட்டியே பார்த்துட்டு, நெருக்கமா இருக்கிற ஜாதகத்துக்கு நெருக்கமா இருக்கிற மாதிரியே பொருத்துறது ரொம்ப நல்லது. டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிற ஜாதகத்த பொருத்துறது ரொம்ப நல்லதுங்க சார். அப்படி இருந்துச்சுன்னா, அவங்களுக்குள்ள பிரிவினையே இது இருக்காது. இது- அந்த இதுக்கு குழந்தை பேர் நான் இதுக்கு சம்பந்தப்பட்ட நான் என்ன தொந்தரவும் இருக்காது. இதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன்னாங்கய்யா, ம். இனிமே இந்த ஜாதகம்லாம் எடுத்துன்னு போய் யாரையும் கேட்க காட்டாதீங்க. நீங்க ம். மன ஒற்றுமையா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க ம். உங்க வேலையை பார்த்து சந்தோஷமா இருக்க பாருங்க. ம். கடவுளை ம். வணங்குங்க. ஜீவ ம். சமாதியை சுத்துங்க. ம். ம். சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. ம். அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். ஓ! சரி, சரி, சரி. நீங்க சொன்னது ஜாத கரெக்ட்டுங்கய்யா. ஜாத நீங்க அது லவ் போக வந்து மேரேஜ் பிளஸ் பண்ணிட்டீங்க. வந்து ம். லவ் மேரேஜ் பண்ண பிறகு என்னத்துக்கு போய் தூக்கிட்டு போய் ஜாதகம் இருக்கா பார்த்து என்ன ஜாதக பிரகாரம் என்ன பார்க்கணும்லாம் பார்த்து என்ன பிரயோஜனம்? ஆமா, ஆமா. நீங்க ஒண்ணு போங்க, இல்ல ஐவிஎஃப் போங்க, எங்கேயாவது போங்க. போய் இங்க வந்து அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் போங்க. இது நீங்க பார்க்கவே தேவையில்லை. தப்பு, உங்க ம். ஜாதகம்லாம் தப்புங்க அப்படின்ட்டேன் நான். உங்க டேட் ஆஃப் ம். பர்த்லாம் டைம் சரியா நோட் பண்ணிருக்க கரெக்ட்டுங்கய்யா. மாட்டாங்க. நீங்க வந்து அது போக வந்து பிளஸ் வந்து அவங்களோட குலதெய்வ வழிபாடும் சேர்த்து அ இனி அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய குலதெய்வ இந்த கோயில்ல காலத்து இந்த காலத்து பசங்களுக்கு வந்து நீங்க தெய்வ வழிபாடுன்னாவே ம். அவங்க வந்து பண்ண மாட்டேங்கிறாங்கய்யா. பிணங்கள் பிடரடிக்கு ஓடி போயிடுறாங்க. ஆமா. கண்டிப்பாங்கய்யா. ஆனா வந்து என்னன்னா, அது இந்த மாரி ஒரு பிரச்சனையோட நம்மகிட்ட வந்து ஆத்மார்த்தமா எந்த கிளையண்ட் வந்தாலும் சரி, நம்ம சொல்ற விஷயத்த வந்து அப்படியே பெர்ஃபெக்ட்டா பண்றாங்க. அதுக்கு வந்து நான் ஒரு உதாரணம் சொன்னேன் பார்த்தீங்களா? குரு சுக்கிரனுக்கு வந்து குலதெய்வத்துக்கு வந்து பட்டு எடுத்து வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கிளையண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க வந்து நான் வந்து எந்த மாதம் சொன்னேன்னா, ஆகஸ்ட் மாதம் சொல்லியிருந்தேன்னு நெனைக்கிறேன். அவங்க வந்து செப்டம்பர்ல அந்த பரிகாரத்த பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து நவம்பர்ல கன்சீவ் ஆயிட்டாங்க அந்த பொண்ணு வந்து. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு 5வது மாதம் வந்து வளையல் போடுறது, அப்புறம் 7வது மாதம் சீமந்தம் வைக்கிறது முதற்கொண்டு எல்லாமே டேட் குறிச்சு குடுத்தேன். அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அ ஏப்ரல் அந்த மாரி சாரி நவம்பர், டிசம்பர்ல நெனைக்கிறேன். பையன் ஆண் குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் வந்து குடும்பத்தோட வந்து வீடு தேடி வந்து நம்மகிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கிட்டு போனாங்க. அதாவது நான் வந்து வயசுல சின்னவன் தான். ஆனாலுமே வந்து அவங்க குடும்பத்தோட வந்து நன்றி சொல்லிட்டு போயிட்டாங்க. அது நமக்கு ரொம்ப ஆத்மார்த்தமா ஒரு மன திருப்தியா இருந்துச்சு.
அதாவது இந்த மாதிரி ஒரு சில கிளைண்டுகள் வந்து எப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய பரிகாரத்த வந்து பெர்ஃபெக்ட்டா பண்றாங்க. அதுபோக வந்து ஆத்மார்த்தமா கேட்டு வந்தா மட்டும் தான், நம்ம சொல்ற பரிகாரத்த வந்து அவங்க ஈஸியா எடுத்து பண்றாங்க கரெக்ட்டா. ஒரு சிலவங்க வந்து ஏனோ தானோன்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, அ அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய பரிகாரத்த சரியா பண்றதும் கிடையாது. அதனால வந்து அந்த இது நம்ம பாசிட்டிவ் அந்த சக்சஸ் ரேட் வந்து கம்மியாகறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு உதாரணமா சொல்லும்போது, இந்த சஷ்டி திதியில விரதம் இருக்கணும்னு சொன்னேன்ல, ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். சஷ்டி திதியில விரதம் இருந்து, அதுக்கடுத்து 21 நாள் கழித்து, வரக்கூடிய பத்திரை கரணத்துல தான் அதுவரைக்கும் ஆண், பெண் சேரக்கூடாது. அதுக்கப்புறம் வரக்கூடிய பத்திரை கரணத்துல தான் சேரணும். அப்படின்னு சொல்லி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்து ஒரு சில கிளையண்டுகளுக்கு நம்ம எழுதியே குடுத்துருவோம். இந்த பத்திரை கரணம் எப்போ வருது? அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த சஷ்டி விரதம் ஒரு சிலர் வந்து சஷ்டி விரதம் நான் என்னுடைய கணவருக்கு வந்து வேலை அதிகமா இருக்குது. அவங்க வர முடியல. அப்படின்னு சொல்லிட்டு இல்லன்னா என்னுடைய மனைவிக்கு வந்து வெளியூர்ல இருக்காங்க. இல்ல அவங்களுக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க மட்டும் தான் போய் அட்டெண்ட் பண்றது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து இந்த நம்ம சொன்ன பரிகாரம் வந்து பலிதம் ஆகல. அப்படி ஆகலைங்கும்போது வந்து ஒரு சிலர் நம்மகிட்ட கேட்பாங்க. "ஏன் நீங்க சொன்னீங்க நாங்க பண்ணோம். ஆனா வந்து எங்களுக்கு ரிசல்ட் இல்லையே" அப்படின்னு சொல்லி கேட்டு வரும்போது நம்ம கேட்போம். இந்த மாரி 2 பேருமே சேர்ந்து போனாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்புறம் எப்படி சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட நம்ம சொல்ல தான் வேண்டியிருக்குது. வேற வழி இல்ல. அதாவது நம்ம பரிகாரம் சொன்னோம்னா, அது 2 பேரும் சேர்ந்து ஆத்மார்த்தமா பண்றது ரொம்ப நல்லது. இன்னைக்கு கூட ஒரு கிளையண்ட் வந்து காலையில ஒரு அப்பாயின்ட்மென்ட் அவங்க வந்து கேட்கறாங்க. என்னுடைய பெண்ணுக்கு வந்து இந்த மாரி குழந்தை பாக்கியம் லேட் ஆகிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்குமே ஒரு சில அமைப்புகள பார்த்துட்டு, இந்த மாரி சஷ்டி விரதம் இருந்துட்டு, பக்கத்துல ஆ தென்காசி பக்கத்துல வந்து தோரணமலை முருகப்பெருமான் கோயில் இருக்குது. அங்கேயாவது போயிட்டு வர சொல்லுங்க. பிள்ளைங்களோட திருச்செந்தூர் போக முடியலனாலும், நீங்க கஷ்டப்பட்ட ஃபேமிலிங்கிறனால எங்கேயாவது போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொல்றாங்க, என்னுடைய மருமகனுக்கு வந்து வேலை இருக்குது. அவங்க வந்து வர முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க. அதனால என் பொண்ண நான் கூட்டிட்டு போகட்டுமா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அந்த அம்மா. இந்த மாரி ஒரு சில பரிகாரங்கள் வந்து கணவன், மனைவி சேர்ந்து செய்யக்கூடிய பரிகாரங்கள, கணவன், மனைவி தான் சேர்ந்து செய்யணும். பெற்றவங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள பெற்றவங்க செஞ்சுக்கலாம். அந்த பரிகாரங்கள் வந்து கரெக்ட்டா பண்ணா மட்டும் தான், அந்த பாக்கியம் வந்து அவங்க எதிர்பார்க்கிற பலன் கிடைக்கும். ஐயா, அருமை, அருமை, அருமை. நன்றி, நன்றி. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. சூப்பர், சூப்பர். ஐயா இந்த ஏன் சூரியன் ராகுக்கு வந்து வாங்க, அப்புறமா சங்கரன் கோயில் கான்டாக்ட் சொன்னீங்களா பண்றேன். ஐயா? ஐயா, சூரியன் ராகுக்கு வந்து சங்கரன் கோயிலுங்களா வழிபாடு? ஆமாங்கய்யா. சங்கரன் கோவிலுங்கய்யா. சந்திரன் கேதுனா அது என்ன கோயில் சொல்லுவோம்? சந்திரன், கேது சந்திரன், கேதுக்கு வந்து என்னன்னா, அதாவது பிரம்மச்சரிய தெய்வங்களும் எடுத்துக்கலாம், பாவிக்கலாம். அப்படி இல்லன்னா அதாவது தலைய மட்டும் வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம். அதுக்காக தான் கருமாரியம்மன் சொல்லியிருந்தேன். சந்திரன், ராகு, சந்திரன், கேதுக்கு வந்து என்னன்னா, தலையை ம். மட்டும் வச்சு வழிபடக்கூடிய தெய்வங்கள். அதாவது கருமாரியம்மன் வழிபாடு பண்ணலாம். அதே மாரி பிரம்மச்சரிய ம். தெய்வங்களான விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு அந்த மாரி ஓகே. எடுத்துக்கலாங்கய்யா. சரிங்க, சரிங்க. ஓகே, ஓகே. ரொம்ப நன்றி. ஓகே. சரிங்கய்யா. இப்போ வந்து இப்போ வந்து நன்றிங்க. 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கங்க ஐயா. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம்னுவாங்க, பூர்வ புண்ணியஸ்தானம்னுவாங்க. அத வந்து சரிங்கய்யா. குரு பார்க்குறாரு. லக்னத்துக்கு குரு பார்க்குறாருன்னு வச்சீங்கன்னா, அது சரி. அந்த மாரி ஜாதகத்துக்கு ஒருத்தருக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருக்க வேற என்ன காரணமா இருக்கும்? என்னதுங்கய்யா? குரு சரியா புரியல. 5ஆம் இடத்துல வந்து லக்னத்துக்கு செவ்வாய் இருக்கிறாரு. லக்னத்துல இருந்து குரு பார்க்கிறாரு. ஆமா, ஆமா, ஆமா. அவங்களுக்கு புத்திர பாக்கியமே இல்லைன்னா என்ன அர்த்தம் இருக்கும்? ஐயா நம்ம வந்து முதல்ல வந்து என்ன லக்னங்கய்யா? நம்ம வந்து தனுசு வெறும் லக்னம். 2 கிரகத்த தனுசு மட்டுமே வச்சு லக்னம். எடுத்துக்கிட முடியாது. தனுசு லக்னம் சொல்லுங்கய்யா. மேஷத்துல தனுசு லக்னம் மேஷத்துல செவ்வாய். சரிங்கய்யா. தனுசு லக்னம். ஆமா. அது அது சரி, மாரி தனுசு அதான். லக்னம், மேஷத்துல செவ்வாய். அவங்களுக்கு வந்து சூரியன், சனி பகவான்லாம் எங்க இருக்கிறாங்க? சுக்கிரன்லாம் மற்ற கிரகங்கள்? சூரியன் வந்து ரிஷபத்துல இருக்காரு. சனி சு ச சாரி ச ச சனி வந்து ரிஷபத்துல இருக்காரு. சூரியன் வந்து கும்பத்துல இருக்காரு. அவ்வளவுதான். ஆ ஐயா சூரியன் கும்பத்துல இருந்தாங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கணும். சூரியன வந்து ம். சனி பகவான் வந்து 10ஆம் பார்வையா பார்க்குறாங்க. ஓகே, ஓகே, ஓகே. அதனால சரிங்க. வந்து என்னன்னா, ஆஹா. உயிரணு வந்து கர்ப்பப்பை அடையறதுக்கு முன்னாடியே வந்து அந்த நான் அந்த சொல்லியிருந்தேன்ல, உயிரணு வந்து கர்ப்பப்பை இறக்கறதுக்கான சூழல் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு. சரிங்க. அந்த மாதிரியான விஷயங்களால தான் வந்து இவங்களுக்கு லேட் ஆயிருக்கும். சூரியன் சனி அதாவது சேர்க்கை, சூரியன் சனி சேர்க்கை. ஆமா. சூரியன், சனி வீரிய தொடர்பு வருதுங்கய்யா. அதாவது வீரிய அவங்களுக்கு குறைவு. வந்து ஓஹோ! 5ஆம் இடத்துல செவ்வாய் பலமா இருக்குது. அதுபோக வந்து குரு பார்வையில இருக்குங்கிறனால அதுவால மட்டும் தொந்தரவு இல்ல. அவங்களுக்கு வந்து சூரியன், ம். சனி தொடர்பு வர்றதுனால தான் அந்த மாரி தொந்தரவு இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோக வந்து அவங்களுக்கு வந்து திதி சூனியத்தையும் பார்த்துக்கோங்க. அ திதி ம். சூனியத்துல வந்து 5ஆம் பாவகம் விழுந்திருக்குதா, இல்ல குரு பகவான் ம். விழுந்திருக்கிறாரான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் ம். அதனாலயும் பாதிப்பு இருக்க தான் செய்யுங்கய்யா. ஓ! இதுக்கு பரிகாரம் கிடையாது. இந்த சனி, சூரியன் பார்வைக்கு பரிகாரம் கிடையாது.
சூரியன் சனிக்கு பாத்தீங்கன்னா, அதாவது திருவண்ணாமலை கிரிவலம் செல்றதுதாங்க சிறந்த பரிகாரமா இருக்கும். அதாவது அது ஓகே. அது வந்து ஆன்மீக பரிகாரம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, நம்ம உணவு முறைகள வந்து மாத்திக்கிறது ரொம்ப சிறந்த பரிகாரமா இருக்கும். எப்படின்னா, அவங்களுக்கு வந்து நான்வெஜ் எடுத்துக்கிடக் கூடாது, அசைவம் எடுத்துக்கிடக் கூடாது. அதுபோக வந்து இந்த பழமா ஆகாம காயா இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது பேரிக்காய், ம். வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து இந்த கொய்யாக்காய் அந்த மாரி பழமாகறதுக்கு முன்னாடி சாப்பிடுவோம்ல, அந்த மாரி உணவுகள் எடுத்துக்கிறது. அதுபோக வந்து கருப்பு விதைகள் இருக்கக்கூடிய பழங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாரி எடுத்துக்கிறது ம். வந்து ரொம்ப நல்லது. அந்த மாரி எடுக்க அதாவது அத்திப்பழம், கிவிப்பழம் அந்த மாரி எடுக்கிறது, இவங்களுக்கு வந்து உடல்ல வலிமைய குடுக்கும். அப்படி குடுக்கும்போது தான் வந்து ம். உயிரணு கர்ப்பப்பை அடையறதுக்கு ம். முன்னாடியே வந்து இறக்காம, அ அந்த கரெக்ட்டா வந்து கர்ப்பப்பை சேர்ந்து அவங்களுக்கு கரு வளர்ச்சி உருவாகுறதுக்கான சூழல் உருவாக்கி ம். குடுக்குங்கய்யா. ஓகே. கிரிவலம் எந்த நாள் வேணாலும் போலாம். எந்த நாள் பௌர்ணமின்னு கிடையாது. எந்த நாள் வேணாலும் போலாம். அப்படித்தானே? ஆ கிரிவலம் பௌர்ணமி கிரிவலம் பண்றது ரொம்ப நல்லது. அப்படி இல்ல சாதாரண நாட்கள்ல வந்து போறாங்கன்னா போய்க்கலாம். ஆனா வந்து பௌர்ணமி கிரிவலம் தான் ரொம்ப நல்லதுங்கய்யா. பௌர்ணமி கோடிக்கணக்கில ஜனங்க இருக்காங்க. ம். இந்த சித்திரை பௌர்ணமி 5,00,00,000 மக்களோ என்னமோ போனாங்க போல. 1,00,00,000 மக்களோ ரொம்ப கோடிக்கணக்கில ஜனங்க இந்த சித்திரை பௌர்ணமி. ஆமாங்கய்யா. சரிங்க. ஓகே. ரொம்ப நன்றிங்க. நன்றி. ம், ம். சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. ஐயா இந்த செயற்கை கருத்தரிப்பு அதுக்கு என்ன கிரகங்கள்? ஐயா? செயற்கை கருத்தரிப்பு IVF இந்த மாதிரி வருது. அதுக்கு செயற்கை கருத்தரிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க ஜாதகத்துல வந்து குரு, ராகு கிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து செயற்கை கருத்தரிப்புக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த மாரி எந்த மாதிரி இந்த 5ஆம் இடத்துல ராகுவோ, ராகு இருந்தாலும் சரி, கேது இருந்தாலும் சரி, அவங்களுக்கு புத்திர பாக்கியம் லேட் ஆகிட்டே இருந்துச்சுனாலும் சரி இருந்தாலும், அவங்க வந்து செயற்கை கருத்தரிப்புக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா, கோச்சாரத்துல குரு பகவான் வந்து அவங்களுக்கு ராகு மேல போகணும். அப்படி இல்ல அப்படின்னா, அவங்களுடைய குரு மேல ராகு வந்து கோச்சாரத்துல போகணும். அப்படி போகக்கூடிய டயத்துல தான் வந்து செயற்கை கருத்தரிப்புக்கு முயற்சி பண்ணணும். அந்த டயத்துல முயற்சி பண்ணா மட்டும் தான் அது சக்சஸ் ஆகுங்கய்யா. இப்போ செயற்கை கருத்தரிப்புக்கு எந்த அமைப்புன்னா 5ஆம் இடத்துல ராகு இல்லன்னா குரு ராகு சேர்க்கை, குரு கேது சேர்க்கை இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அந்த மாரி செயற்கை கருத்தரிப்பு. அதுபோக வந்து முன்னாடி சொன்னேன்ல, அதாவது இந்த பாவகத்திரி யோகம் 5ஆம் இடம் பாவகத்திரி யோகத்துல இருந்திருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து நார்மல் சைல்டு கிடையாது. அதனால வந்து அது செயற்கை கருத்தரிப்புல தான் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து என்னன்னா, கோச்சாரத்துல குரு மேல ராகுவோ, அல்லன்னா ராகு மேல குருவோ போகும்போது மட்டும் தான் ட்ரை பண்ணா மட்டும் தான் சக்சஸ் ஆகுங்கய்யா. அது இல்ல இது வந்து ரொம்ப இது வந்து வருட கிரகம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னா, 5ஆம் அதிபதி மேல ராகு போகும்போதோ, இல்ல குரு போகும்போதோ தான் இந்த செயற்கை கருத்தரிப்புக்கு முயற்சி பண்ணணுங்கய்யா. அப்படி பண்ணா மட்டும் தான் சக்சஸ் ஆகும். இப்ப அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இரட்டை குழந்தையா வருதுங்க சார். அது எதனால? அது சில பேர் இரட்டை ஆ குழந்தை. ஆமாங்க. இரட்டை குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது உபய லக்னத்துல வந்து 5ஆம் பாவம் விழுந்துருச்சுன்னா வந்து அவங்களுக்கு வந்து இரட்டை குழந்தைகளுக்கான வாய்ப்பு இருக்குது. அ அப்படி அதாவது அது வந்து அதிகமா வந்து இப்ப சமீபத்துல வந்து செயற்கை கருத்தரிப்புல தான் வந்து அ இரட்டை குழந்தைகளுக்கான வாய்ப்புகள அதாவது இப்போ நடைமுறையில வந்து இரட்டை குழந்தைகளுக்கு வந்து என்னன்னா, அ செயற்கை கருத்தரிப்புல தான் அதிகமா நடக்குதுங்கய்யா. மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு வந்து உபய லக்கணம் இல்லன்னா 5ஆம் இடம் வந்து உபய அ ர உபயம் உபய ராசியாகவோ, அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனமாகவோ அல்லது 5ஆம் அதிபதி போய் அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் வந்து அந்த மாதிரி இரட்டை குழந்தைகளுக்கான சூழல் உருவாகுங்கய்யா. 3ஆம் பாலினம் குழந்தைகள் உருவாது அது எதனால இந்த மாதிரி பிரச்சனை? ஆ 3ஆம் பாலினம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சூரியன், சுக்கிரன் வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா போனா, ஈர்ப்பு இல்லாம இருக்குங்கய்யா. அ அதனால வந்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து மாற்று பாலினத்து மேல வந்து ஈர்ப்பு அதிகமாகுது. அதே மாதிரி சுக்கிரன், ராகு கிரக சேர்க்கை இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து தன் பாலினத்த தவிர்த்துட்டு மாற்று பாலினத்து மேல வந்து ஈர்ப்பு அதிகமாகுது. அதாவது ஒரு ஆணா இருந்தா ஒரு பெண் மேல பெண்ணா மாறுறதுக்கான ஒரு எண்ணம் அதிகமாகுது. சூரியன், சுக்கிரன் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும், அதே மாரி சுக்கிரன், ராகு அவங்க ஜாதகத்துல சுக்கிரன், ராகு சேர்க்கை இருந்தாலும் சரிதான். இதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்திலேயும் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிஷப லக்னம் சாரி ஒரு துலாம் லக்ன ஜாதகம். அந்த பெண்ணுக்கு வந்து என்னன்னா, லக்னத்துல வந்து சுக்கிரன், ராகு கிரக சேர்க்கை இருந்து 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. இவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்ணு சம்மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. 1995ல பிறந்தவங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆ நம்மகிட்ட கிளையண்ட் வர்றாங்க பார்க்கறதுக்கு. பார்த்துட்டு அவங்களுக்கு இப்போ நடக்கிறது ச சுக்கிர திசை, கேது புத்தி நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ கல்யாணம் கரெக்ட்டா 7ஆம் இடத்துல கேது இருக்குது. சுக்கிர புத்தி நடக்கிறனால திருமணத்துக்கான ஆசை இருக்கணுமே! எதனால அப்படின்னு சொல்லி இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு. சுக்கிரன், ராகு வந்து ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு. நெருக்கமா இருக்கும்போது என்னன்னா, அவங்களுக்கு வந்து என்னன்னா,
ஆண்களை அதாவது அதாவது அவங்களுக்கு பெரிய அளவுல ஈடுபாடு இல்லாம அந்த 3ஆம் பாலினத்து மேலேயே ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனாலதான் வந்து இந்த மாதிரி இருந்திருக்குது. அது வந்து அந்த பெண்கிட்டே வந்து டைரக்டா கேட்கும் போதுதான் புரிஞ்சிச்சு. அதனால வந்து சுக்கிரன் ராகு ரொம்ப நெருக்கமா இருந்தாலும் சரி, சூரியன் சுக்கிரன் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தாலும் சரி, 3ஆம் பாலினத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கய்யா. பிறக்கும் குழந்தை 3ஆம் பாலினமாக இருப்பதற்கு என்ன கிரக அமைப்பு? பிறக்கும் குழந்தை 3ஆம் பாலினமா பிறக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பிறக்கும் குழந்தையுடைய ஜாதகத்துல சூரியன் சுக்கிரன் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு இருந்தால் அந்த மாதிரி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கய்யா. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஜாதகத்தை அந்த பிறந்த குழந்தையுடைய ஜாதகத்துல சுக்கிரன் ராகு சேர்க்கை ரொம்ப நெருக்கமா இருந்தாலும் இந்த மாதிரி இருக்குதுங்கய்யா. 5ல் குரு தனித்திருந்தால் காரகோ பவனாஸ்தி, அது பிரச்சனை. 5ல் குரு தனித்து இருந்தால் காரகோ பாவனாஸ்தி, அது பிரச்சனையாகுங்களா குழந்தைக்கு? காரக பாவனாஸ்தி சொல்றீங்களா? ஆமா ஆமா, எஸ். காரக பாவனாஸ்தி வந்து எடுத்துக்கலாம். ஆனாலுமே வந்து என்னன்னா, குரு வந்து ஒரு இயற்கையான சுபகிரகம். அதனால வந்து குரு பகவான் வந்து எப்பவுமே வந்து காரக பாவனாஸ்தி வந்து பெரிய லெவல்ல வந்து செய்ய மாட்டாங்க. அதாவது ஜடக்காரகத்துவம் உயிர்காரகத்துவம் சொல்லி இருக்குது. அதுல வந்து என்னன்னா குரு பகவான் வந்து என்னன்னா ஜடக்காரகத்துவத்தை தான் அதிகமா பாதிப்பு. அதாவது உயிர்காரகத்துவம், அதாவது ஜீவன் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து இவ்வளவு நிறைய வந்து பாதித்தது இல்லை. அதாவது ஜடக்காரகத்துவத்துல அதாவது பூர்வ புண்ணிய பெருமைகளை வந்து அழைக்கிறதோ இல்லைன்னா பூர்வ புண்ணிய பெருமை இல்லாமல் போகிறதோ, குலதெய்வ வழிபாடே விட்டுப்பட்டு போறதோ, அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வந்து அதிகமா கொடுத்திருக்குது. இந்த மாதிரி உயிர்காரகத்துவங்களை வந்து பெரிய பாதிப்பு வந்து கொடுத்தது இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல பெரிய லெவல்ல இல்லைங்கய்யா. இந்த தத்து குழந்தைகள் போறாங்களா, அது எந்த அமைப்பு? லாஸ்ட் தத்து குழந்தை. தத்து குழந்தைகள் பாத்தீங்கன்னா சொல்லுங்க. அதாவது தத்து குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து என்னன்னா 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட தொடர்புல இருந்தாலும், இல்லைன்னா 5ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தோட தொடர்புல இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கு வந்து தத்து புத்திர யோகம் இருக்குதுங்கய்யா. அதுல அதே மாதிரி புதன் சனி ரொம்ப நெருக்கமா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தத்து புத்திர யோகம் தான் இருக்கும். அதாவது 5, 8 தொடர்புல இருந்தாதான் அது வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிம்ம லக்கண ஜாதகத்துக்கும் அதே மாதிரி கும்ப லக்கண ஜாதகத்துக்கும் 5க்கும் 8 கூடியவர் வந்து ஒரே கிரகமா தான் வருவாங்க. சிம்ம லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா புதன் தான் 5க்கும் 8 கூடியவர். அதே மாதிரி கும்ப லக்கணத்துக்கு புதன், சிம்ம லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா குரு தான் 5க்கும் 8க்கும் உடையவனா வருவாரு. அதனால இந்த 2 லக்கணங்களுக்கு தான் வந்து பெரும்பாலும் வந்து இந்த தத்தபுத்தி யோகம் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. அப்படியே குழந்தை பாக்கியம் கிடைச்சாலுமே அவங்க வந்து கரு உருவான நாள்ல இருந்து டெலிவரி வரைக்கும் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருடைய ஜாதகத்துல இருந்தாலும் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அப்படின்னா அந்த மாதிரி என்னுடைய அனுபவத்திலே வந்து ஒரு கும்ப லக்கண ஜாதகம் அவங்களுக்கு வந்து 5க்கும் 8 கூடிய வந்து புதன் கரெக்டா 3ஆம் இடத்துல வந்து மேஷ ராசியில உட்கார்ந்து இருக்கிறாரு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கரு உருவான காலத்துல இருந்து முதல் டெலிவரிக்கு பாத்தீங்கன்னா முதல் குழந்தை எனக்கு ஆண் குழந்தையாதான் வேணும்னு சொல்லி ரொம்ப நெருக்கடி அவங்க வீட்டுல. அதனால வந்து டெலிவரி வரைக்கும் வந்து மன உளைச்சலையே தான் இருந்தாங்க. அதுக்கடுத்து 2வது குழந்தைக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா 2வது குழந்தைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு பெண் குழந்தை தான் வேணும்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தினாங்க. இது வந்து அதாவது அவங்க வீட்டுல உள்ள பிரச்சனை. ஆனாலும் நமக்கு வந்து அந்த 5, 8 தொடர்புல இருந்தால் அந்த தத்துப்புத்திர யோகம் இல்லைன்னா குழந்தை கரு உருவானாலும் அந்த அந்த நிர்பந்தம் வந்து அதிகமா இருக்குதுங்கய்யா. நன்றிங்க. சிறப்பு. நன்றிங்க. சார் சுக்கிரன் கேதுக்கு சொல்லவே இல்லைங்க சார். அம்மா சுக்கிரன் கேது. ஆமாங்க சார். சுக்கிரன் கேது வந்து அதாவது குழந்தை பேர் வந்து பெரிய அளவுல பாதிக்காதுங்கம்மா. அதனால வந்து சுக்கிரன் கேது வந்து சொல்லல. ஆனா சுக்கிரன் கேது பாத்தீங்கன்னா அதாவது சுக்கிரன் கேது இருந்துச்சு அப்படின்னா, அதாவது சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடையில கேது பகவான் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த ஈர்ப்பு கம்மியாக தான் இருக்கும். அதே இது வந்து சுக்கிரன் சூரியன் சுக்கிரனும் அடுத்தடுத்த ராசி அதாவது பக்கத்துல இருந்துட்டு அதுக்கு அடுத்த வந்து கேது பகவான் இருந்து அது வந்து சுக்கிரன் கேது சேர்க்கையா இருந்துச்சுன்னா வந்து பெரிய லெவல்ல பாதிப்பு கொடுக்காதுங்கம்மா. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். நன்றிங்கம்மா. தேங்க்யூம்மா. வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா?
சரிங்கய்யா. ரொம்ப அருமையா ஒவ்வொருத்தரோட கேள்விக்கு பொறுமையா நீங்க பதில் சொல்லியிருக்கீங்க. அதுக்குண்டான விளக்கத்தையும் குடுத்து, பரிகாரங்களும் குடுத்திருக்கீங்க. முதல் தடவ பேசுறேன்னு நீங்க பல தடவ சொன்னீங்க. ஆனா, உங்களுடைய இந்த கிளாஸ் வந்து ரொம்ப வெற்றி அடைஞ்சிருக்குன்னு நான் சொல்லலாம். அதே மாரி இனி வரப்போற உங்களோட ஸ்பீச்சும் வந்து வெற்றி அடையறதுக்கும், நீங்க அதிகமான தூரத்த தொடுறதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி மேடம். நன்றி. ஓகே. யாருக்காவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, கண்டிப்பா ஐயாவோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஐயா கான்டாக்ட் நம்பர் சொல்லியிருக்காங்க. நான் திரும்ப ஒரு தடவ அத பதிவு செய்றேன். 9600961267 இதான் ஐயாவோட நம்பர். ஸோ இதுக்கும் மேல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இந்த குழந்தை பேருல மட்டும் இல்லாம, மற்ற எல்லா விஷயங்களுமே பாரம்பரிய முறையில ஐயா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்களோட பர்சனலான விஷயமா இருந்தாலும் சரி, பொதுவான ஜோதிட கருத்துக்களா இருந்தாலும் சரி, நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி ஒவ்வொரு வாரமும் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள பத்தி நம்மளுக்கு ஐயா வந்து சொல்லி தெரிஞ்சுக்கணும், இலவசமா தெரிஞ்சுக்கணும் நம்மங்கிறதுக்காக நிறைய பரிகாரங்கள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணி குடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இனிமே அடுத்த வாரத்துல நம்மளுக்கு அடுத்த வாரத்துல இத விட இன்னொரு புதுமையான ஒரு டாபிக் அண்ட் ஒரு இன்னொரு ஜோதிட ஜாம்பவான்கள கூட்டிட்டு வந்து, இன்னும் முக்கியமான விஷயங்கள் நெறைய குடுக்க இருக்கோம். ஸோ வாரம் நம்மளுடைய இந்த ப்ரோகிராம சக்சஸ் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்து ஆன்லைன் டிவி மூலமா நம்ம முத்துப்பாண்டியன் ஹெல்ப் பண்ணாலுமே, உங்க நேயர்களாகிய நீங்கள் இல்லாம, உங்களுடைய ஆதரவு இல்லாம இந்த அளவுக்கு இந்த ப்ரோகிராம் சக்சஸ் ஆயிருக்காது. ஸோ உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். இதுக்கப்புறம் நம்ம வந்து வாரம் சௌமியா மேம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நம்ம டிஎஸ்ஜேவி ஆப், டிஎஸ்ஜேவி மேட்ரிமோனிய பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க அத பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க சௌமியா மேம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களுடைய நம்பரும் நான் குடுக்குறேன். நீங்க அந்த நம்பர நோட் பண்ணிக்கோங்க. 7305731547 7305731547. இதுல நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, மேட்ரிமோனில வந்து நம்ம திருமண சேவை வந்து இலவசமா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே இலவசமா அவங்களுடைய நீங்க மணமகள் தேடுறீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகங்கள நீங்க இலவசமா பதிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமே பெண்களுக்கு முக்கியமா நம்ம ஐயா வந்து முக்கியமான ஒரு சலுகை குடுத்திருக்காங்க. என்னன்னா, பெண்கள் வந்து அவங்களுடைய ஜாதகத்த பதிவு பண்ணதுல இருந்து, அவங்களுக்கு வரன் அமையற வரைக்கும் இலவசமா அவங்களுக்கு பொருத்தம் பார்த்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு, மணமகன் தேடிக்கிட்டு இருக்க மணமகள்கள் அனைவரும் பயன்படுத்தி, அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு இது ஒரு வாய்ப்பா எடுத்து, கண்டிப்பா இத வந்து நீங்க பதிவு செஞ்சுக்கோங்க. இந்த டீட்டெயிலையும் வந்து நீங்க சௌமியா மேம் கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க நம்பர் நான் குடுத்திருக்கேன். ஸோ அடுத்த வாரம் இன்னொரு வித்தியாசமான தலைப்புல, இன்னொரு ஜோதிட ஜாம்பவானோட நான் உங்களோட சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க் யூ சார். அனைவருக்கும் நன்றிங்க. சார் நீங்க மீட்டிங் வந்து லீவ் மீட்டிங் ஃபார் ஆல்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, க்ளோஸ் ஆயிடும் சார். சரிங்க மேடம். இதா வரும். குடுத்துருவாங்க மேடம்.